சத்காரம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. So again, thank you all for coming. I know it's a weekday, in spite of that, you all try to make time to come for this event, as well as to get the blessings of Perumal, as well as to hear Mama's wonderful speech. Again, thank you very much for coming, and Mama, you can start. Shri Gurubhyo Namaha. Om Kanchivasaya Vidmahe Shantarubhaya Dhimahi Tanas Chandrasekharendra Prachodayat. Jaya Jaya Shankara Hara Hara Shankara Kanchi Shankara Kamakoti Shankara Jagadguru Kanchi Mahaswamigalukku Hara Hara Namah Parvati Padaye தென்னாடுடைய சிவனே போற்றி. ஓம் ஆதிபரா சக்திக்கு, ஸ்ரீ விநாயகமூர்த்திக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. ஓம் சுவாமியே ஏடு குண்டலோட வெங்கட்ரமணா ஸ்ரீ கோவிந்தா கோவிந்தா. எல்லாருக்கும் நமஸ்காரம். டாலஸ் பிராணோ லக்ஷ்மி கணபதி ஆலயத்தில் இன்றைய தினம் திருப்பதி பெருமாளை பற்றி வெங்கடேச வைபவம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு குறுகிய காலத்தில் ஏற்பாடு செய்த ஆலயத்தினுடைய நிர்வாகஸ்தர்கள் இந்த நிகழ்ச்சியை நல்ல முறையில் ஒருங்கிணைத்த டலர்ஸ் ஒருங்கிணைப்பாளர் பாலா மற்றும் மற்ற உடையிலான உங்களுக்கும் பணிவான நன்றிகள் நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒரு மாசமானது அமெரிக்காவுக்கு இது 3வது முறை அமெரிக்கா வருவது. வருஷம் ஏப்ரல் மே ஜூன் மாதத்தில் ஒரு 2.5 மாதம் அமெரிக்காவில் பல இடங்களுக்கு பயணம் பண்ணி ஆன்மீக சொற்பொழிவுகள் கொடுத்து வருகிறேன். இது 3வது வருஷம். ஏப்ரல் 9ஆம் தேதி பாஸ்டன்ல இறங்கிட்டு 1 மாதம் கம்ப்ளீட் ஆக போகிறது. நாளை மறுநாள் இங்கிருந்து அடுத்த ஓஹியோ ட்ராவல் பண்ணிடுவோம். கண்டினியூஸாக ட்ராவல் இருக்கு. வருஷம் உங்களை எல்லாம் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். ஒரு நகரத்திலும் நிறைய கோவில்கள், அதாவது நம்ம ஊரில் பார்க்க முடியாதவங்களாம் இந்த இடத்துல பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மிக்க நன்றி. வெங்கடேச வைபவம் பெருமாளை பற்றி தெரியாதவ யாருமே இருக்க முடியாது. திருமலை திருப்பதிக்கு போகாதவ நிச்சயமா இருக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு பெருமாள் நமக்கு கொடுத்துட்டே இருக்கார். திருப்பதிக்கு போனா திருப்பம் வரும் அப்படிம்பார். அதனால பெருமாளை, வெங்கடேச பெருமாளை சரணாகதி அடைந்து ஒரு உண்மையான பக்தியை நம்ம அத்தனை பேரும் ஏதேனும் ஒரு வழியில் நம்ம காட்டிக் கொண்டு வருகிறோம். திருப்பதிக்கு போக முடியலையா, ஒரு புரட்டாசி மாதம் சனிக்கிழமையில் விரதம் இருக்கும். புரட்டாசி மாதம் முழுக்க ஸ்பெஷல் வழிபாடுகள் பண்றோம், எத்தனையோ செய்கிறோம். நம்ம அதாவது ஒரு தெய்வம் ஒரு இடத்துல குடிகொள்றது அப்படின்னா அதுக்கு ஒரு தலபுராணம், ஒரு கதை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எந்த தெய்வமாக இருந்தாலும், குருவாயூர் தமிழ்நாட்டு கேரளாவில் குருவாயூர் பத்தில் அப்படின்னா துவாபர யுகம் முடிக்கிற போது துவாரகை நகரை வெள்ளமானது மூழ்கடிக்கிற போது அந்த நதியில மிதந்து வருகிற விக்கிரகத்தை குருவும் வாயுவும் கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணிடம் குருவாயூர் சொல்றோம். சபரிமலை ஐயப்பன பத்தில் அப்படின்னா அந்த ராஜாவுக்கு, பந்தாள ராஜாவுக்கு மகனாக அவதாரம் பண்ணி தனது அவதார நோக்கம் பூர்த்தியான பிறகு சபரிமலையில் குடிகொண்டார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஒன்னொன்றுக்கும் ஒரு கதை உண்டு. திருமலை திருப்பதி வெங்கடாச்சலபதி பத்தில் அப்படின்னா
அவரும் ஒரு காரணத்திற்காக இந்த இடத்துல வந்து குடிகொண்டிருக்கிறார். திருப்பதியில வெங்கடாச்சலபதி அப்படின்னு சொன்னாலுமே அவருக்கு பேர் ஸ்ரீனிவாச பெருமாள்னு பேர். அவருக்கு ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறது அவருடைய திருநாமம். அதாவது கிருஷ்ணன் வாழ்ந்த காலத்துல துவாபர யுகத்துல கிருஷ்ணன் வைகுந்தம் போன பிறகு மகரிஷிகள் அத்தனை பேரும் கவலைப்படுறாங்க. என்ன கவலை? துவாபர யுகத்துல கிருஷ்ண பகவான் இருந்தா, கிருஷ்ண பகவான் எல்லாருக்கும் தனது அருளை கொடுத்தான், எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணினான். ஆனா அந்த கிருஷ்ண பகவான் துவாரகையிலிருந்து வைகுந்தம் போயாச்சுன்னா அடுத்து பிறக்க போகின்ற கலியுகத்துல பகவானது ஆட்சி இருக்காதே அப்படின்னு மகரிஷிகள் கவலைப்படுகிறார்கள். அந்த மகரிஷிகள் அத்தனை பேருமே காஷ்யபர் அப்படிங்கிற மகரிஷி தலைமையில கங்கை கரையில அத்தனை பேரும் தவம் இருக்க. அவர்கள் தவத்தின் விளைவாகத்தான் திருமலை திருப்பதியில ஸ்ரீனிவாச பெருமாள் குடிகொண்டார். அதாவது இந்த கலியுகத்துல அதர்மமானது பெருகும், தர்மம் நிற்காது, அநீதி மேலோங்கும். இத்தகைய காலகட்டத்துல நம்மளை எல்லாம் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் மகரிஷிகள் ஒன்று சேர்ந்து கிருஷ்ண பகவானை மீண்டும் சீனிவாச பெருமாளாக திருப்பதியில் அமர்த்தி வைத்தார்கள். அதுக்கு ஒரு புராணம் வேணும். எப்படி திடீர்னு வந்துருவார பெருமாள் வருவார, வரமாட்டார். அதுக்கு ஒரு கதை வேணும். பெருமாளுக்கும் தாயாருக்கும் கொஞ்சம் பிரிவு வருது. ரெண்டு பேரும் பிரிஞ்சு தனியா வர மீண்டும் பெருமாளை அடையணும்னு மகாலட்சுமி தாயார் பத்மாவதிங்கிற திருநாமத்தோடு காத்திருக்கிறார். ஆகாசராஜரின் மகளாக அவதரிக்கிறார். அதே போல பெருமாள் வந்து வகுடதேவியோட மகனாக இந்த இடத்துல உட்கார்ந்திருக்கார், அதே மலையில உட்கார்ந்திருக்கார். இவர்கள் இருவரும் இணைய வேண்டும், இருவருக்கும் திருமணம் ஆகணும். திருமணம் ஆகணுங்கிறதுக்காக நாரத பகவான் முயற்சியின் பேரில் ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு திருமணம் நடப்பதாக ஏற்பாடாகிறது. ஒரு கல்யாணம் பண்றது அப்படின்னா அந்த காலத்துல பார்த்தோம்னா வரதட்சணை கொடுக்கணும். அதாவது பொண்ணை பெற்றவர்களுக்கு நம்ம சமீப காலத்துல பார்த்துப்போம், ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா வரதட்சணை அப்படிங்கிறது ஒரு பெரிய கொடிய யமன். வரதட்சணை அப்படிங்கிறது எல்லாராலையும் தன்னோட பொண்ணுக்கு வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. பணம் இல்லாதவன் என்ன பண்ண முடியும்? ஏதோ சவுண்ட் ஒண்ணு வருது சார். பணம் இல்லாதவன் என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது, கஷ்டப்பட நம்ம வாழலாம். ஆனா இந்த வரதட்சணை அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இப்ப சமீப காலத்துல, அதாவது ஒரு 100-200 வருஷங்களாக பார்த்தோம் அப்படின்னா பெண்ணை பெற்றவர்கள் வரதட்சணை கொடுக்கணும், மணமகன் வீட்டாருக்கு வரதட்சணை கொடுக்கணும். இதே இது ஞானசம்பந்தர் காலத்துல, அதாவது 7ஆம் நூற்றாண்டு ஞானசம்பந்தர் காலத்துல பார்த்தோம் அப்படின்னா அப்ப வேற மாதிரி இருந்தது. உள்ள வீட்டுக்காரர் பொன் வீட்டாருக்கு பணம் கொடுக்கணும், அவ வரதட்சணை கொடுக்கணும், கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கணும். ஞானசம்பந்தர் காலத்துல ஞானசம்பந்தர் வீட்டுல அவருடைய தகப்பனார் வரதட்சணை கொடுத்து சோஸ்திர பூர்ணாம்பிகையை ஞானசம்பந்தர் கைப்பிடித்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஞானசம்பந்தர் காலம் இப்ப வந்து கொடுத்து, இப்ப கல்யாணத்துக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பையனை பத்தவாதான் பொண்ணு வீட்டுக்கு டௌரி கொடுத்து கல்யாணம் பண்ண முடியாத காலகட்டம் இப்ப நடந்துட்டு இருக்கு. ஏன்னா பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த காலத்துல. எல்லாமே பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில ஒரு சுழற்சி தான். எல்லாமே வாழ்க்கையில ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததா திரும்ப ஒரு இடத்துல பார்க்கலாம். இப்ப எப்படி இருக்கு, திரும்ப இது மாறலாம், மாறி திரும்ப புதுசு வரலாம். வாழ்க்கை என்பது ஒரு சுழற்சி. இந்த சுழற்சியில பார்த்தோம்னா நம்ம எல்லாம் ஏதோ ஒரு கருவி மாதிரி நம்ம எல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே தவிர நமக்குன்னு ஒரு தனியான ஒரு ஐடென்டிட்டி அப்படிங்கிறது கிடையாது. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம பெரிய ஆளு, நம்ம இவ்வளவு படிச்சிருக்கோம், நம்ம வேலையில இவ்வளவு சிறந்து விளங்குறோம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். எதுவுமே கிடையாது லைஃப்ல. அது போல பெருமாள் பத்தில் அப்படின்னா தாயார கல்யாணம் பண்ணிக்கிறது வரதட்சணை கொடுக்கணும்.
அந்த வரதட்சணை எவ்வளவு தொகை கொடுக்கணும், இந்த கல்யாணத்திற்கு எவ்வளவு தொகை தேவைப்பட்டது அப்படின்னா 1,14,00,000 வராகன் அப்படின்னு சொல்லுவார். 1,14,00,000 வராகன் அப்படின்னா இன்னைக்கு ஒரு கல்யாணத்தை நம்ம தாம் தூண்டு பண்றது மாதிரி பெருமாள் அன்னைக்கு பண்ணியிருக்காரு, கல்யாணத்தை பண்ணியிருக்காரு. பணம் வேணும் அப்படின்னா பெருமாள் சாதாரணமா உட்கார்ந்துருக்காரு. ஒரு தெய்வம் மனிதனாக அவதாரம் எடுத்து வந்தாச்சுன்னா மனிதனுக்கு உண்டான நியதிகள் தான் கடவுளுக்கும். ராமனே அவதாரம் எடுத்து வந்தாலுமே ராமன் கஷ்டப்படணும், சீதையை கஷ்டப்பட்டு தான் தேடணும். நான் தான் அவதார புருஷனாச்சு, சீதை எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாதா, என்னால சுலபமாக சீதையை மீட்டு விட முடியாதா அப்படின்னு பண்ண முடியாது. மனிதனாக பிறப்பெடுத்து விட்டால் மனித குலத்துக்கு உண்டான நியதிகளுக்கு கட்டுப்பட்டு தான் வாழ வேண்டும். பெருமாளாக இருந்தாலுமே, தாயார் செல்வத்திற்கு அதிபதியாக இருந்தாலுமே இவர் வரதட்சணை கொடுத்து தான் ஆகணும். இவர்கிட்ட பணம் கிடையாது. பெருமாளுக்கு எப்பவும் ஆலோசகர் யார் அப்படின்னா நாரத பகவான் தான் ஆலோசகர். எதா இருந்தாலும் அவர்கிட்ட தான் கேட்பேன். நாரதத்தை சொல்றார், இது போல எனக்கு கல்யாணத்துக்கு பணம் வேணும், இவ்வளவு வேணும், நீ ஏற்பாடு பண்ணு அப்படிங்கிற. நான் எங்க ஏற்பாடு பண்ண முடியும், தேவர்கள் அத்தனை பேரையும் நான் திருமலைக்கு வரவழைக்கிறேன் அப்படின்னு தேவர்கள் அத்தனை பேரையும் திருமலை திருப்பதிக்கு நாரத பகவான் வரவழைக்கிறார். அப்படி வந்த இடத்துல யார்கிட்ட பணம் வாங்கலாம், இன்னைக்கு ஒரு பெரிய மீட்டிங் அப்படின்னா, ஒரு இன்வெஸ்டார் மீட்டிங் அப்படின்னா ஒரு 40 இன்வெஸ்டார் வருவார். நான் இவ்வளவு மில்லியன் இன்வெஸ்ட் பண்றேன், இவ்வளவு மில்லியன் நான் இன்வெஸ்ட் பண்றேன், நான் இவ்வளவு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றது போல அன்னைக்கு அத்தனை தேவர்களும் அந்த திருமலை திருப்பதிக்கு வந்து கடைசியில் குபேர பகவான் பெருமாள் கேட்ட தொகையை தருவதாக ஒப்புக்கொள்கிறார். ஒரு பணத்தை நம்ம ஒருத்தர்கிட்ட வாங்கிக்கிறோம் அப்படின்னா அவர் சாதாரணமா கொடுத்துட மாட்டார், நம்மள்ட்ட எழுதி வாங்கிப்பார். ஒரு பட்டை மாதிரி எழுதி வாங்கிப்பார், இல்லை ஒரு ப்ராமிசரி நோட் அப்படின்னு சொல்லுவார், எழுதி வாங்கிக்கணும். அது போல பெருமாள் வந்து ஒரு தாமிர பட்டயத்துல எழுதி கொடுத்துருக்காரு, நான் உங்ககிட்ட கடன் வாங்கியிருக்கேன், இத்தனை கோடி வராகன் வாங்கியிருக்கேன், இது வந்து நான் வந்து இந்த கலியுகம் முழுக்க நான் உனக்கு இதுக்கான வட்டியை கொடுக்குறேன், கலியுகம் முடிகிற வேளையில நான் உனக்கு அசலை கொடுக்குறேன் அப்படின்னு பெருமாள் எழுதி கொடுத்துருக்கேன். ஏன் கலியுகம் முடிகிற வரைக்கும் வட்டியை கொடுக்கணும்? கலியுகம் ஆரம்பிச்சு 5000 வருஷம் ஆகுது. இன்னும் கலியுகம் முடிகிறதுக்கு நம்ம 4 லட்சம் வருஷத்துக்கு மேல காத்திருக்கணும். இந்த கலியுகம் 4 லட்சம் வருஷம் இருக்கு. அப்ப 4 லட்சம் வருஷம் வரைக்கும் பெருமாள் வட்டியே கொடுத்திருந்தாருன்னா அது என்ன பெரிய தொகையாகும். அப்ப கலியுகத்தின் முடியல அசலை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு நமக்கு தோன்றினாலுமே அதற்கு ஆலய தலைபுராணத்துல ஒரு விளக்கம் சொல்றார். ஒருவேளை பெருமாள் ஃபுல்லா அடைச்சுட்டார் அப்படின்னா பெருமாள் வைகுந்தம் போயாகணும். சீனிவாச பெருமாள் இருக்க மாட்டார், திருப்பதி மேல காலி ஆயிடும். ஃபுல் படத்தையும் செட்டில் பண்ணிட்டேன் அப்படின்னு குபேரன்ட்ட இந்த டாக்குமெண்ட் எல்லாம் வாங்கிட்டார் அப்படின்னா பெருமாள் மேல போயிடுவார், வைகுந்தம் போயிடுவார். நமக்கு திருப்பதிக்கு போக முடியும். அதனால பெருமாள் இன்றைக்கும் திருப்பதியில் இருக்க நம்ம வட்டியை கொடுத்து கொண்டிருப்பதாக ஐதீகம் அப்படின்னு அதுக்கு ஒரு கணக்கு சொல்கிறார்கள். வட்டி முழுக்க அடைச்சிட்டு கலியுகத்தின் முடியல பெருமாள் வந்து அசலை கொடுப்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பட்டயத்தை இன்னைக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்துல பாதுகாத்து வருகிறார்கள். ஒரு காலம் வரைக்கும் விசுபிளா இருந்தது, ஒரு இடத்துல வச்சுட்டு இருந்தார், இப்ப அது எடுத்து உள்ள பத்திரமா வச்சுட்டார்ல. இப்படிதான் பெருமாள் வந்து திருமலை திருப்பதியில உட்கார்ந்து உலகத்திலேயே நம்பர் 1 இந்து டெம்பிள் வருமானத்துல அப்படின்னு பார்த்தா திருமலை திருப்பதி தான் முதலிடம். உலகத்திலே 2வது வருமானம் உள்ள இந்து டெம்பிள் அப்படின்னா ஷீரடியில் இருக்கிற சாய்பாபா கோயில். இது 2 தான் உலகத்திலே 2 பெரியது. அந்த அளவுக்கு திருமலை திருப்பதிக்கு பார்த்தோம் அப்படின்னா பக்தர்கள் ஒரு நாளைக்கு பார்த்தோம்னா ஒரு 50,000 60,000 பேர் ஒரு நாளைக்கு வரும். ஒரு நாளைக்கு 50,000 பேர் வர. அப்படின்னா இந்த கோவில் இந்த கலிகாலத்துல எப்படியெல்லாம் வளர்ந்திருக்கிறது, எப்படிப்பட்ட ஆச்சாரிய புருஷர்கள் இந்த ஆலயத்தை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்படின்னு அதனுடைய பிளாஷ்பேக் கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா அதுல ரொம்ப பிரதானமாக இருக்கக்கூடியது ஸ்ரீமத் ராமானுஜர். ராமானுஜர் ஒரு 1000 வருஷம் ஆகுது. ராமானுஜர் அவதாரம் பண்ணி 1000 வருஷம். அந்த மகானுடைய அவதானத்திற்கு பிறகுதான் திருமலை திருப்பதி, ஸ்ரீரங்கம், மேல்கோட்டை,
இது போல பல வைணவ திருத்தலங்கள் அவருடைய காலத்தில் அடையாளம் காணப்பட்டு அந்த ஆலயத்திற்கு என்னென்ன பூஜை வழிமுறைகள், என்னென்ன பண்ணணும், ஏது பண்ணணும், திருவிழாக்கள் எப்படி பண்ணணும், இது அத்தனையும் டிசைன் பண்ணினவர் யாருன்னா ஸ்ரீமத் ராமானுஜர் தான் பண்ணியிருக்காரு. ராமானுஜர் திருமலை திருப்பதிக்கு வருவதற்கு முன்னால் ஸ்ரீரங்கத்தில் இருக்கார். ஸ்ரீரங்கத்தில் தங்கியிருக்கார். ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதர். வைணவத்துல 108 திவ்ய தேசங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா அது அல்லாத கோவில்களையும் நம்ம கணக்கில் எடுத்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 3 தலங்கள் பிரதானமான தலங்கள். ஒண்ணு காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள், 2வது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர், 3வது திருமலை திருப்பதி ஸ்ரீனிவாச பெருமாள். இது 3 ரொம்ப முக்கியமானது. அவர் ஸ்ரீரங்கத்துல தான் இருந்து இந்த வழிபாடுகள் எல்லாவற்றையும் நெறிமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார். ராமானுஜர் ஸ்ரீரங்கத்துல பல காலம் தங்கி இருக்கிற போது ஒரு நாள் கோவில்ல பணிகளை முடிச்சுட்டு, ரங்கநாதர் கோவில்ல பணிகளை முடிச்சுட்டு தனது ஆசிரமத்துக்கு வந்துருக்க, தனது குடியிருப்புக்கு வந்துருக்க. வருகிற வழியில அந்த காலத்துல உறையூர் அப்படிங்கிறது திருச்சியில இருக்கிற ஒரு முக்கியமான நகரம் உறையூர் அப்படிங்கிறது. அந்த உறையூரை தலைநகரமாக கொண்டு ஒரு சோழ ராஜாவை தான் ஆண்டுட்டு வந்தார். ஒரு ராஜா அப்படின்னு அந்த ராஜாவுக்கு மெய்க்காவல் அப்படிங்கிறது உண்டு. ஒரு பெரிய விஐபி போறாருன்னா அவருக்கு செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு 2 பேர் துப்பாக்கி எடுத்துட்டு போவா, நிறைய ஆட்கள் பாதுகாப்புக்கு போவா. அதுபோல அந்த ராஜாவுக்கு ஒரு மெய்க்காவலாக, ஒரு படை தலைவனாக, இந்த படையெல்லாம் கவனிக்கக்கூடியவனாக யார் இருந்தா அப்படின்னா உரங்காவில்லிதாசன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் அந்த சோழ மன்னனுக்கு பாதுகாப்பு. உரங்காவலிதாசன் பார்த்தீங்கன்னா ஆளை பார்த்தீங்கன்னா நல்ல ஜெய்சாண்டிக்கா ஒரு பல்யுத்த வீரனவன். அவனை பார்த்தாலே எல்லாம் நடுங்குவார். அதனால ராஜா அவனுக்கு பாதுகாவலை வச்சுட்டு இருந்தார். ஸ்ரீரங்கத்துல பெருமாள் கோவில்ல உற்சவம் நடக்கிறது, நம்பெருமாள் உற்சவம் நடக்கிறது. அந்த உற்சவத்திற்காக ஸ்ரீரங்கத்துல கூட்டமான கூட்டம் பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கார். இந்த உரங்காவில்லிதாசனுக்கு ஒரு காதலி ஒருத்தி இருந்தார் ஸ்ரீரங்கத்துல. அவ பேர் பொன்னாத்தாள்னு பேரு. அந்த காலத்துலயும் அவன் காதலிச்சிருக்கான். ஒரு ராஜா கிட்ட ஒரு படையெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு எல்லாத்துக்கும் நேரம் இருந்திருக்கு. அவ பேர் பொன்னாத்தாள்னு பேரு. இந்த பொன்னாத்தாள் சொல்லுவா, உரங்காவலிதாசன் சொல்லுவா, எங்க பெருமாள் கோவில்ல ரங்கநாதர் கோவில்ல உற்சவம் நடக்கிறது, அந்த உற்சவத்தை நான் தரிசனம் பண்ணணும், என்னை கோவிலுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு அவ சொல்லுவா. அதுக்கு என்ன தாராளமா போகலாமே, நான் இன்னைக்கு மத்தியானம் உன்னை கூட்டிட்டு போறேன், ஒரு 11 மணிக்கு வரேன் அப்படின்னு சொல்லுவான் உரங்காவலிதாசன். அன்னைக்கு அவளை கோவிலுக்கு கூட்டிட்டு போவான். தனது காதலியான பொன்னாத்தாள ரங்கநாதர் தரிசனத்துக்காக உரங்காவலிதாசன் கூட்டிக் கொண்டு போவான். நல்ல சித்திரை மாசத்து வெயில், அது நல்ல வெயில் கொளுத்துற காலம் அது. அந்த வெயில்ல தன்னுடைய காதலி ஆகப்பட்டவள் மேல சூரியனுடைய கதிர்கள் விழக்கூடாது, விழுந்து அவ கருத்துருவா, அவ அழகு குறைஞ்சிடும்ங்கிறதுக்காக அவன் என்ன பண்ணுவான், ஒரு கொடையை பிடிச்சுப்பான். ஒரு கொடையை பிடிச்சுப்பான். கொடையை அவளுக்கு காமிச்சுன்னு இவன் பக்கத்துல நடப்பான். ராஜாவுக்கு கூட அவ்வளவு தூரம் பண்ணியிருக்கானு தெரியல, இவளுக்கு கொடையை பிடிச்சிட்டு போவான். அது மட்டும் இல்லாமல் அவளுடைய கால் கீழே பண்ற போது அந்த தரையில சுடும், வெயில்னால சுடுங்கிறதுனால அவ கால் வைக்கிறப்ப ஒரு வஸ்திரத்தை கீழ் விரிப்பான். அந்த வஸ்திரத்துல காலை வைப்பான். அடுத்த அடி எடுக்கிறப்ப இந்த வஸ்திரத்தை அடுத்து கொஞ்சம் தள்ளி வைப்பான். அது செப்பல் போடுற பழக்கம் அந்த காலத்துல கிடையாது, செருப்பு போடுற வழக்கம் கிடையாது. இவ காலும் சுடக்கூடாது, இவ மேல முகத்திலையும் சூரியனுடைய கதிர்கள் விழக்கூடாதுன்னு ஒரு வஸ்திரத்தை விரிச்சு ஒரு கொடையை பிரிச்சு ஒரே சமயத்துல 2 மணிட்டு கோயிலுக்கு கூட்டிட்டு போவான். அங்க வருகிற பக்தர்கள் போகிறவர்கள் அத்தனை பேரும் பார்த்தவன பரிகாசம் பண்ணுவா. என்னடா இப்படி ஒரு ஆசாமி இருக்க முடியுமா, பைத்தியக்காரனா இருக்கான், வெயில் எல்லாருக்கும் தானே இருக்கு, இவன் எப்படி பண்றானே அப்படின்னு எல்லாம் பரிகாசம் பண்ணி பேசிட்டு போவான். ஆனா அவன் எதை பத்தி கவலைப்பட மாட்டான், அவன் மட்டும் கோயிலுக்கு போயிட்டு இருப்பான். ராமானுஜர் அப்பதான் கோவில்ல இருந்து வெளியில வருவார். ராமானுஜர் வருகிற போது அவருடன் வருகிற சீடர்களிடம் ராமானுஜர் கேட்பார், யாரடா அவன் ஒரு கொடையை பிடிச்சிட்டு இருக்கான், ஒரு பொம்மராட்டி போயிட்டு இருக்கான், கீழே வஸ்திரம்லாம் விதிக்கிறான், கால் வெயில்ல படக்கூடாதுன்னு போறானே, யார் அது அப்படின்னு கேட்பார்.
அப்படி சொல்லுவார். இந்த சீடர்கள் சொல்லுவா, சுவாமி அவர் பேர் உறங்காவில்லிதாசன் பேரு. உறையூர் சோழராஜாவுக்கு மெய்க்காவலா இருக்கார். அவனுடைய காதலி, அவன் மேல வெயில் படக்கூடாதுன்னு இப்படி கூட்டிட்டு போறார் அப்படின்னு சொல்லுவார். அப்படியா அப்படின்ட்டு ராமானுஜர் ஆசிரமத்துக்கு வந்துடுவார். அவர் ஆசிரமத்துக்கு வந்துட்டு சொல்லுவார், இந்த உறங்காவில்லிதாசனை கூட்டிட்டு வா மத்தியானம், நான் அவனை பார்க்கணும் அப்படின்னு ராமானுஜர் சொல்லுவார். இந்த சீடன் போயிட்டு உறங்காவில்லிதாசன் எந்த இடத்துல இருக்காரோ அதுக்குள்ள தரிசனம் பண்ணி முடிச்சாச்சு. ஒய்ஃப் எல்லாம் அவன் காதலியை கூட்டு போய் தரிசனம் பண்ணி முடிச்சாச்சு. எந்த இடத்துல உறங்காவில்லிதாசன் இருப்பாரோ உறங்காவில்லிதாசன்கிட்ட ராமானுஜர் கூப்பிடுறார், உங்களை பார்க்கணுமா அப்படிங்கிற. அப்படியா ராமானுஜர் கூப்பிடுறாரு. ராமானுஜர் ரொம்ப பிரபலம் ஸ்ரீரங்கத்துல. உடனே அடிச்சு பிடிச்சிட்டு ஓடி வர, ஓடி வந்து ராமானுஜருடைய குடிலுக்கு வந்து அவருக்கு நமஸ்காரத்தை பண்ணுவான். பண்ணி முடிச்சுட்டு, சுவாமி என்ன கூப்பிட்டாலுமே என்ன விஷயம் அப்படின்னா, ராமானுஜர் சொல்லுவார், இன்னைக்கு மத்தியானம் பார்த்தேன், நான் கோவில்ல இருந்து வரப்ப நீ போறத பார்த்தேன், கூட ஒரு பொம்மநாட்டியை கூட்டிட்டு போனி, யாருது அப்படின்ப. சுவாமி அவதான் என்னோட காதலி. இந்த கொடையெல்லாம் பிடிச்சிருந்து கீழே துணியெல்லாம் போட்டு போனியே, எதுக்காக அது அப்படின்னு கேட்பேன். சுவாமி அவ மேல வெயில் படக்கூடாது, அவ கால்லாம் நோக்கக்கூடாது, அதனால நான் பண்ணிட்டு போனேன் அப்படின்னு சொல்லுவான். ராமானுஜர் அடுத்து கேட்ப, இவ்வளவு தூரம் நீ அவளை பாதுகாக்கிறாயே, அவ மேல இந்த அளவுக்கு நீ காதல் அளவு கடந்த அன்பு வைத்திருக்கிறாயே, அது என்ன காரணம்? என்ன காரணத்தினால் அவள் உனக்கு பிடிச்சிருக்கு? ஏதோ ஒரு விஷயம் நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு காரணம் இருக்கும். ஒரு பர்டிகுலரா ஒரு குறிப்பிட்ட ஹோட்டலுக்கு தான் போய் நம்ம இட்லி சாப்பிட்றோம்னா அங்க சாப்பிட்ற இட்லி ரொம்ப டைஜஸ்ட் ஆயிடும், நல்லா இருக்கும். ஏதோ ஒரு காரணம் நமக்குள்ள இருக்கும். இது எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் இருக்கும். அது போல என்ன காரணம்? ஏன் அவள் உனக்கு இந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு? ஏன் ஒரு பைத்தியம் பிடித்தது போல ஒரு காதலாகி நீ காணப்படுகிறாய்ன்னு கேட்ட உடனே உறங்காவில்லிதாசன் சொல்லுவான், அவருடைய 2 கண்களும் என்னை ரொம்ப ஈர்த்து விட்டன. அவருடைய கண்கள்ல ஒரு காந்த சக்தி இருக்கு, அந்த கண்கள் தான் என்னை ரொம்ப ஈர்த்தெடுத்து, அதனால அவளுக்கு நான் இவ்வளவு சேவகம் செய்கிறேன், அவள் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு அப்படின்னு சொல்லுவான். அப்ப ராமானுஜர் கேட்பார், அப்படின்னா இதை விட சக்தி வாய்ந்த ஒரு ஜோடி கண்களை நீ பார்த்து விட்டால் இவள்கிட்ட நீ அந்த இடத்துக்கு மாறிடுவிய? எப்படி இவளுக்கு அடிமைன்னு சொல்றியோ, நான் உனக்கு இன்னொன்னு காமிக்கிறேன், இன்னொரு ஒரு ஜோடி கண்களை காமிக்கிறேன். அதை பார்த்த உடனே ஒருவேளை அது பிடிச்சு கொடுத்துமே, அதன் மேல உனக்கு ஈர்ப்பு வந்துடுமா, ஒரு பக்தி வந்துடுமா, அன்பு வந்துடுமா அப்படின்னு கேட்பேன். நிச்சயமா சுவாமி, இதுவரைக்கும் இவருடைய கண்கள் என்ன கவர்ந்திருக்கு, இதை விட இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான ஈர்ப்பு நிறைந்த கண்களை காமிச்சா நான் நிச்சயமா மாறலாம் அப்படின்னு அவன் சொல்லுவான். ராமானுஜர் எந்திரிப்பார், புறப்படு என் கூட அப்படிம்பார். ராமானுஜர் நடப்பார், சீடர்கள் நடப்பார், உறங்காவில்லிதாசன் நடப்பார். இவெல்லாம் எந்த இடத்துக்கு போறான்னா ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலுக்கு போவார். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் கூட ரங்கநாதருக்கு முன்னாடி ராமானுஜர் கையை கூப்பிட்டு நிற்பார். ரங்கநாதரோடு பேசக்கூடியவர் ஸ்ரீமத் ராமானுஜர். பகவானோடு பேசக்கூடியவர்கள் ஆச்சாரியர்கள். அதனால தான் அடியார்களுக்கு என்ன பெருமை அப்படின்னா, இத்தகைய மகான்களை வழிபடுகின்ற காரணத்தினால, இத்தகைய தெய்வங்களை கொண்டிருக்கிற காரணத்தினால்தான் அடியார்களுக்கு அத்தனை சிறப்பு. நமக்கெல்லாம் அத்தனை சிறப்பு. அதனால தான் ராமானுஜர் கொண்டாடுறோம், எல்லா மகான்களையும் கொண்டாடுகிறோம். அதனால தான் நமக்கும் அவ்வளவு சிறப்பு. இந்த ரங்கநாதருக்கு முன்னாடி போய் நின்றுட்டு அந்த ரங்கநாதரை பார்த்துட்டு ராமானுஜர் பேசிக்கிறார். ரங்கநாதா, நான் ஒருத்தரை கூட்டிட்டு வந்திருக்கேன், அவன் ஏதோ தன்னுடைய காதலியோட கண்கள் தான் ரொம்ப ஈர்ப்பா இருக்கு, அந்த கண்கள் தான் தனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றான். இவன் இதுவரைக்கும் உன்னுடைய கண்களை பார்த்ததில்லைன்னு நினைக்கிறேன். அதனால உன்னுடைய திருநயனங்களை திறந்து இவனை ஒரு தடவை நீ பாரு அப்படின்னு ரங்கநாதத்தை பிரார்த்தனை பண்ணுவான். பள்ளி கொண்டிருக்கிற ரங்கநாதர் தனது திருநயனங்களை திறந்து உறங்காவில்லிதாசனை ஒரு கணம் பார்த்தார். அந்த பார்வையால ஈர்க்கப்பட்ட அந்த உறங்காவில்லிதாசன் சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணுவான். சுவாமி, இது போன்ற கண்களை நான் இதுவரை பார்த்ததில்லை, இன்று முதல் இந்த ரங்கநாதருக்கு நான் அடிமை அப்படின்னு ஸ்ரீமத் ராமானுஜருக்கு முன்னாடி ரங்கநாதருக்கு அடிமையாகி விடுவான் உறங்காவில்லிதாசன். அப்பேற்பட்ட தலத்துலதான் முதல்ல இருந்த ராமானுஜர் இருந்தார்.
அந்த ரங்கநாதர் கோவில்ல பலவிதமான வழிபாடுகளை எல்லாம் சரிப்படுத்திக் கொண்டிருக்கிற போதுதான் திருமலை திருப்பதி ஒரு காட்டுல இருந்தது. அப்பெல்லாம் ரங்கநாதர் ரொம்ப ஃபேமஸ். திருமலை திருப்பதிக்கு கூட்டமே வராது, ஒரு காடு இது. இந்த காட்டுல பார்த்தீங்கன்னா வனவிலங்குகள் நிறைய உண்டு. அத்தனை சுலபமா போய் பெருமாளை தரிசனம் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ற, ஒரு நாள் ஸ்ரீரங்கத்துல தனது அடியார்களுடன் பேசிக் கொண்டிருக்கிற போது நிறைய அடியார்கள், நூற்றுக்கணக்கான அடியார்கள் காணப்படுகிறார்கள். அவர்கள்ட்ட பேசிக் கொண்டிருக்கிற போது சொல்றார், ராமானுஜர் சொல்றார், திருமலை திருப்பதி கஷேத்திரத்துல இங்கிருந்து யாரான ஒருத்தர் போய் வழிபாடுகளை ஆரம்பிக்கணும். வழிபாடு நடக்கிறது இன்னும் அதை பெரிய அளவுல கொண்டு போகணும். ஒரு நந்தவனத்தை அமைக்கணும். அந்த பெருமாளுக்கு எவையெல்லாம் தேவையோ அவற்றையெல்லாம் பூர்த்தி பண்ணணும். யாரேனும் ஒருவர் நிரந்தரமாக அங்கேயே தங்கி எல்லா பணிகளையும் செய்யணும். நீங்கள யார் தயாரா இருக்கீர்கள் அப்படின்னு தனது டைம் ஆகும். அதுக்கு பூவெல்லாம் பறிச்சுட்டு இருப்பார். குருநாதருடைய நாமத்தை சொல்லி, ராமானுஜருடைய நாமத்தை சொல்லி எல்லாம் பறிச்சுட்டு இருப்பார். இவர் போன உடனே பட்டாச்சாரியார் சொல்லுவார், உன்னை பெருமாள் உடனே கூப்பிடுறாரு, உடனே வர சொல்றார், நீ என்ன வேலை செஞ்சிருக்கோ அப்படியே போட்டுட்டு வர சொல்றார் அப்படின்றார். உதாரணத்துக்கு நம்ம எல்லாம் இந்த இடத்துல இருந்தோம் அப்படின்னா, ஐயோ பெருமாளே கூப்பிடுறாரா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு ஓடுவோம், விழுந்துடுச்சுன்னு ஓடுவோம். அனந்தாழ்வன் சொல்ற, கொஞ்சம் லேட் ஆகும், நான் பூவெல்லாம் பறிச்சுட்டு இருக்கேன், இது மாலையை கட்டணும், கட்டின பிறகுதான் நாங்க வர முடியும் அப்படின்னு. என்னது பெருமாள் கூப்பிடுறான்னு சொல்றேன், நீ மட்டும் என்னென்னமோ பேசிட்டு இருக்க, பெருமாள் கூப்பிடுறாருப்பா உடனே வாப்பா அப்படின்ப. எனக்கு பெருமாளை விட எனது ஆச்சாரியன் தான் முக்கியம். உணர்த்தாளர் அனந்தாழ்வன் உணர்த்தார், பெருமாளை விட எனக்கு ஆச்சாரியன் தான் முக்கியம், குரு தான் முக்கியம். அவர் எனக்கு கொடுத்த வேலையை முடிக்காம நான் வேற எந்த வேலையும் செய்ய மாட்டேன். அது பெருமாளாக இருந்தாலும் சரி. நீ பெருமாள்கிட்ட வேணா போய் சொல்லிட்டு போனீங்க, எல்லாம் முடிச்சுட்டு தான் அனந்தாழ்வன் வருவான், போய் சொல்லிட்டு போ அப்படின்ற. பட்டாச்சாரிய புறப்பட்டு வந்துடுவார், என்ன பண்றதுன்னு தெரியாம புறப்பட்டு வந்துடுவார். பெருமாள் கேட்பார், எங்க நீ மட்டும் வந்திருக்க, எங்க அனந்தாழ்வன்? திரும்பி பார்ப்பார், பின்னாடி பார்ப்பார் பெருமாள். இல்ல பெருமாளே, அவர் வேலையை முடிக்காம வரமாட்டாராம், அவர் குரு கொடுத்த வேலையை தான் முக்கியமா முதல்ல, அவருக்கு மாலையெல்லாம் கட்டிட்டு தான் கொண்டு வருவாராம் அப்படின்ப. அப்படி சொல்லுவார் பெருமாள். சொல்லுவார், சரி வரட்டும், எப்படி இங்க வந்துதான் ஆகணும், நான் உன்னை டீல் பண்ணிக்கிறேன் அப்படிம்பார். ஒரு மணி நேரம் கழிச்சு வருவார். அனந்தாழ்வன் மாலையெல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு பெருமாளுக்கு நமஸ்காரம் பண்ணுவார். அப்ப பெருமாள் கேட்பார் அனந்தாழ்வன் கிட்ட, ஏன் நான் உன்னை வான்னு சொன்ன போது நீ வரவே இல்லை, இவ்வளவு லேட்டா வந்திருக்க அப்படின்பார். இல்ல ஆச்சாரியன் பணிதான் முக்கியம், அதை முதல்ல முடிச்ச பிறகுதான் அப்புறம் நான் எதுவா இருந்தாலும் பண்ணுவேன் அப்படின்பாராம். இப்ப பெருமாள் சொல்லுவாராம், நீ ரொம்ப நாள் இந்த பூவுலகத்துல இருக்க முடியாது. மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தனும் ஒரு காலத்துல இறந்துதான் போக வேண்டும். நீ இறந்து போகிற போது உனக்கு ஒரு முக்தி வேணும்னா அதுக்கு நானும் ஹெல்ப் பண்ணணும், தெரியுமா? நானும் ஹெல்ப் பண்ணணும். நான் உனக்கு முக்தியை கொடுக்க மாட்டேன் பெருமாள் சொல்லுவார். நான் உனக்கு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு. அப்பவும் சொல்லுவார் அனந்தாழ்வன், நீ கொடுக்கலன்னா என்ன, என் ஆச்சாரியன் கொடுத்துருவார் முக்தி, ஆச்சாரியன் தான் முக்கியம், அவர் கொடுத்துருவார் முக்தி அப்படின்பாரான். அதாவது திருப்பதி பெருமாளே இதன் மூலமாக நமக்கு என்ன உணர்த்துறார் அப்படின்னா, சுவாமியை விட குருதான் முக்கியம் அப்படின்னு உணர்த்துவார். ராமானுஜர் சரித்திரத்துல பார்த்தோம் அப்படின்னா, இந்த குரு சீடனுக்கு உண்டான விஷயங்கள் நிறைய இருக்கும். அவருக்கு இன்னொரு சீடர் உண்டு, நிறைய சீடர்கள் ராமானுஜருக்கு. வடுக நம்பி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், வடுக நம்பின்னு பேரு. ராமானுஜர் மைசூர்ல தங்கியிருந்தார். இப்ப மைசூர்ல மைசூர்ல இருந்து மேல்கோட்டைக்கு ஒரு யாத்திரை போகணும். மேல்கோட்டை கோட்டையும் அந்த கோயிலையும் அவர் தான் கொண்டு வந்தார், ராமானுஜர் தான் கொண்டு வந்தார். அங்க இருக்கிற மூலவர் பேரு திருநாராயணன் பேரு. மேல்கோட்டை பேரு இல்லையா? மேல்கோட்டை போனவங்க எதுக்குங்க? மேல்கோட்டை வைரமுடி சேவை, இங்கதான் வைரமுடி சேவை பார்க்கலாம். உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது. வைரமுடி சேவை வைகுந்தத்துல இருந்தது. வைரமுடி ஒரு கிரீடம், அது இந்த மேல்கோட்டையில பெருமாளுக்கு ஒரு நாள், வருஷத்துல ஒரு நாள் சாத்துவா.
அந்த வைரமுடி சேவை நடக்கிற போது அந்த பெருமாளை தூக்கிட்டு வரும்போது ஒரு சுவாமி வலம் வருகிறார், ஒரு வீதி வலம் அப்படின்னா நம்ம சுவாமியை தரிசனம் பண்ண முடியும். நீங்க மயிலாப்பூர்லாம் பார்த்துருப்பீங்க, 63 நிறைய உற்சவங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, பல கோவில்களில் பார்த்துருப்பீங்க. சுவாமியை பார்த்துட முடியும், அலங்காரத்தை பார்க்கலாம், சுவாமியுடைய நயனத்தை பார்க்கலாம், எல்லாமே பார்க்கலாம். ஆனா வைரமுடி சேவல் மட்டும் பெருமாளை பார்க்கவே முடியாது. அவ போற வேகம், வர்ற வேகம், இந்த பாதம் தாங்கிகள்னு சொல்றோம் பத்தில, சுவாமியை தூக்கிட்டு போகிற பத்தில அவ்வளவு வேகத்துல வருவா, அவ்வளவு வேகத்துல போவா. அது அவ்வளவு நிதானமா பார்த்துட முடியாது. வைரமுடி சேவை ரொம்ப விசேஷமான உற்சவம் அது. அந்த கோவிலை இவர் தான் கண்டுபிடிச்சார். ராமானுஜர் தான் எடுத்து அந்த கோவிலை விஷ்ணுவர்தன் அப்படின்னு ஒரு ராஜாவை வச்சுட்டு ஒரு கோவிலை கட்ட வச்சார். அந்த மேல்கோட்டைக்கு புறப்படுறார், மைசூர்ல இருந்து புறப்படுறார். புறப்படுகிற போது ஒரு குரு புறப்படுறாருன்னா அவருடைய உடைமைகள் எல்லாம் எடுத்து பத்திரமா வச்சுக்கணும். யாத்திரையில ஒரு வண்டியில எடுத்து வச்சிருக்காரு, ஒரு மாட்டு வண்டி ஒண்ணு வருது, எல்லாம் எடுத்து வச்சாச்சு. யாத்திரை ஆரம்பிக்கணும். அன்னைக்கு பிரதான சீடர் வடுக நம்பி கூட இருக்கார். ராமானுஜர் வடுக நம்பியை கூப்பிட்டு கேட்பார், ஏப்பா எல்லாம் ரெடியா இருக்க, யாத்திரை புறப்படலாமா, மேல்கோட்டை போகலாமா அப்படின்னு கேட்பார். தேவரீர் எல்லாம் ரெடியா இருக்கு, புறப்படலாம் அப்படிம்பார். அவருடைய வண்டியில வந்து பார்ப்பார், எல்லாம் இருக்கா, திங்ஸ் எல்லாம் இருக்கா, எல்லாம் எடுத்து வச்சாச்சா. ராமானுஜர் ஒரு தடவை வண்டியை செக் பண்ணுவார். அப்படி செக் பண்ற போது அவருடைய பாதுகைகள் வண்டியில இல்லை. நடந்து போகும்போது பாதுகை போட மாட்டார், உள்ள வச்சுடுவார். அந்த பாதுகையில் வண்டியில காணும். வடுக நம்பிட்ட கேட்பார், எல்லாத்தையும் எடுத்து வச்சேன்னு சொன்னேன், என்னுடைய பாதுகைகளை காணுமே, இந்த வண்டியில காணுமே அப்படின்னு கேட்பார் ராமானுஜர். இந்த பெரிய வண்டியில தான் இருக்கு உங்க பாதுகை, பத்திரமா இருக்கு அப்படிம்ப. திரும்ப பார்ப்பார், வண்டியை பார்ப்பார், பாதுகை இருக்காது. எங்க காணுமே, நீ இருக்குன்னு சொல்லி எங்க இருக்கு வண்டியில அப்படின்னு ராமானுஜர் கேட்கிற போது, ராமானுஜர் நித்தமும் பூஜை செய்கிற விக்கிரகங்களை ஒரு பெட்டியில வச்சிருப்பார். ஒரு தினமும் பூஜை பண்ணுவார். அவருக்கு உண்டான பூஜா விக்கிரகங்கள் எப்பவுமே ஒரு பெட்டியில வச்சுருப்பார். அந்த பெட்டியை திறந்து வடுக நம்பி காமிக்கிறார். அந்த பூஜா விக்கிரகத்துக்கு பக்கத்துல ராமானுஜருடைய பாதுகை இருக்கு. ராமானுஜர் பதறி போறார், என்ன காரியம் பண்ணிருக்க, பெருமாளுக்கு பக்கத்துல என்னுடைய பாதுகையை வச்சிருக்கியே, எவ்வளவு பெரிய அபச்சாரத்தை பண்ணிருக்க நீ அப்படின்னு வடுக நம்பியை கடிந்து கொள்கிற போது வடுக நம்பி சொல்வாராம், தேவரீர் அந்த பெருமாள் தான் புண்ணியம் பண்ணிருக்கணும், உமது பாதுகைகளோடு பயணம் பண்றதுக்கு இந்த பெருமாள் புண்ணியம் பண்ணிருக்கணும் அப்படின்பாராம் வடுக நம்பி. ஆச்சாரியன் பக்தி அப்படிங்கிறது தான் இந்த காலத்துல நமக்கு எல்லாருக்கும் இருக்கணும். அந்த பக்தி இருந்துடுத்து அப்படின்னா, நமது பக்தியும் ஆத்மார்த்தமான பக்தியாக அமைந்து விட்டால் நம்மளை விட இந்த உலகத்துல சந்தோஷமான ஒரு ஜீவன் யாரையும் பார்க்க முடியாது. அந்த பக்தியை அனுபவிக்க முடியும். ஒரு குருவை நம்ம பின்பற்றுகிறோம், ஒரு குருவை சரணாகதி அடைகிறோம், அந்த குருவின் பக்திக்கு நம்ம பாத்திரமாகி விட்டோம், நமக்கு தெரிஞ்சு கொடுத்தனாலே நம்ம எதை பத்தியும் கவலைப்பட மாட்டோம். ஒரு கஷ்டம் வருதா கவலைப்பட மாட்டோம், நமக்கு ஒரு சறுக்கல் வருதா நிமிர்ந்து நிற்போம். என்னைக்கு எதை பத்தியும் கவலைப்பட மாட்டோம். ஒரு குரு பக்திங்கிறது எதை உணர்த்துகிறது அப்படின்னா, கர்ம வினைகளின்படி உங்களுக்கு என்னவெல்லாம் கிடைக்கிறதோ அவை அத்தனையையும் சரிசமமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் குருபக்தி நமக்கு கொடுக்கிற முதல் பாடம். இந்த உலகத்துல கிடைக்கிற இன்பங்கள், துன்பங்கள், நன்மைகள், தீமைகள், லாபம், நஷ்டம், இது எல்லாத்தையும் நம்ம பிரிச்சு பிரிச்சு பார்க்கிறோம் இல்லையா? ஒரு சந்தோஷம் வருகிற போது, நல்லது நடக்கிற போது சந்தோஷப்படுறோம். ஒரு கஷ்டம் நடக்கிறது, வாழ்க்கையில ஒரு துயரம் நம்மளை எதிர்நோக்கி வருதுன்னா தோண்டு போய் உட்காரணும். அப்படின்னா குரு பக்திக்கு நம்ம தகுதி இல்லை, நம்ம இன்னும் கொஞ்சம் வளர்த்துக்கணும் அப்படின்னு அர்த்தம். அது அதை யாரு கொடுக்க முடியும் அப்படின்னா, குருதான் நமக்கு ஒரு காலத்துல கொடுக்க முடியும், அவர்தான் கொடுக்க முடியும். அப்படி ராமானுஜர் ஸ்ரீரங்கத்துல சொல்லி வந்த அனந்தாழ்வன் தான் இன்னைக்கும் வந்து அந்த நந்தவனத்தை அனந்தாழ்வான் பேர்லயே வச்சுட்டு இன்னைக்கும் பராமரிச்சுட்டு இருக்காரு. பெருமாளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, திருமலை திருப்பதி பெருமாள் நம்ம எல்லாம் ராத்திரி தூங்குறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே வித்தியாசப்படும். சிலர் 9:30 மணிக்கு படுப்பார், சிலர் 10 மணிக்கு படுப்பார், சிலர் 12 மணிக்கு படுப்பார். அதை விட படுத்த உடனே தூக்கம் வருதா அப்படிங்கிறது பெரிய விஷயம். அது உலகத்துல 2 விஷயத்த நீங்க காசு கொடுத்து வாங்க முடியாது. ஒண்ணு பசி, 2வது தூக்கம். இது 2ம் பகவான் கொடுக்கிறது. பசிங்கிறது வந்தா தான் சாப்பிட முடியும்.
சில பேர் சொல்லுவாங்க வேலை பார்த்துட்டே இருப்பேன், 3 மணி ஆகும் 4 மணி ஆகும், சாப்பிடவே மாட்டார். பசி பகவான் கொடுக்கணும், அதே போல தூக்கத்தையும் பகவான் கொடுக்கணும். கொடுத்தா தான் நம்ம தூக்க முடியும். இல்லைன்னா முழிச்சுட்டு உட்காந்துட்டு செல்போன் நோண்டிட்டு டிவியை பார்த்துட்டு அன்னைக்கு ராத்திரி முழுக்க வேலை போய் அடுத்த நாள் பொழுதும் பாதிக்கப்படும். இது ரெண்டும் பகவான் கொடுக்கறது நமக்கு. அதனால தான் பசிக்கிறப்ப சாப்பிடணும்னு அந்த காலத்துல சொன்னேன். பசி வந்துன்னா வந்து உட்காந்துரும் அப்படிம்ப. ரொம்ப முக்கியமானது. வாழ்க்கையில பார்த்தோம் அப்படின்னா எத்தனையோ நல்ல விஷயங்கள் நமக்கு கிடைக்கணும், ஒரு நல்லபடியா நமது வாழ்க்கை அமையணும் அப்படின்னா அதற்கு பக்தி ரொம்ப முக்கியம். குரு பக்தி, தெய்வ பக்தி எல்லாமே முக்கியம். இந்த திருமலை திருப்பதி பெருமாள் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ராத்திரி படுக்கிறது 12 மணிக்கு, 12 மணி வரைக்கும் சேவை உண்டு. விடிகாத்தால 3 மணிக்கு திறந்துடுவார். உலகத்திலேயே குறைந்த நேரம் தூங்கக்கூடியவர் யாருன்னா திருமலை திருப்பதி பெருமாள் தான். 3 மணி நேரம் தான் தூங்குறாரு. குறைஞ்ச நேரம் தூங்குறதுனால தான் அதிகம் சம்பாதிக்கிறார். அது வேற. அதிகம் உழைக்கிறார். இந்த உழைப்புக்கு ஏற்ற சம்பளம் அவருக்கு கிடைச்சிட்டு இருக்கு. நம்மளாம் கொண்டு கொடுத்துட்டு இருக்கோம் பெருமாளுக்கு. இப்ப ஒரு பெரிய பணக்காரன்னு வச்சுக்கோங்க, நல்ல வசதியா இருக்கார், பெரிய தனவந்தர். அவரோட வீட்டுக்கு நீங்க போனீங்க அப்படின்னா அவர்லாம் நம்மளை கூப்பிட மாட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை கூப்பிடுறாருன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி பெரிய ஒரு செல்வந்தர் வீட்டுக்கு போனோம்னா அவர் சாப்பிட்றது ஒரு தங்க தாம்பாளம் இருக்கும், அதை பார்த்தா ஒரு தங்க டம்ளர் இருக்கும், எல்லாமே காஸ்ட்லியா இருக்கும் அவர் கிடைக்கிற சாப்பாடு எல்லாம். ஒரு மனுஷனே இப்ப பெருமாளுக்கு அப்படியே பெருமாள் 3 மணி நேரம் தூங்குற, நல்லா சம்பாதிக்கிறார், நல்ல காசு கொட்டுன்னு கொட்டுறது. அவருக்கு நகையெல்லாம் பார்த்தேன்னா கிலோ கணக்குல, அவர் அணிந்து கொள்கிற நகைகளோட எடைன்னா கிலோ கணக்குல இருக்கும். ஆனா இந்த பெருமாளுக்கு சாப்பாடு, பெருமாளுக்கு நிவேதனம் சொல்லுவோம், சுவாமிக்கெல்லாம் நிவேதனம்னு சொல்லுவோம். இந்த பெருமாளுக்கு நிவேதனம் அப்படிங்கிறது எதுல போகும் தெரியுமா? ஒரு தங்கத்துல போகலாம், தங்க ஏனத்துல போகலாம், ஒரு தங்க தட்டுல போகலாம், ஒரு தங்க பவுல்ல போகலாம், சரி வெள்ளியிலையாவது போகலாம், ஒரு வெள்ளி பாத்திரத்துல போகலாம். அவருக்கு சாப்பாடு நிவேதனம் அந்த கருவறை படி தாண்டி குலசேகர படின்னு சொல்லுவோம். இந்த கருவறைக்கு முன்னறிக்கிற படிக்கு பேர் குலசேகர படின்னு பேர். அந்த குலசேகர படி தாண்டி என்ன உள்ள போறதோ அதுதான் நிவேத்தியம். லட்டுலாம் நம்ம சாப்பிட்றதுக்கு, லட்டுலாம் உள்ளே போகாது. திருப்பதி லட்டு சொல்றோம் இல்லையா, லட்டு என்னென்னவோ நிறைய பிரசாதங்கள், அதெல்லாம் உள்ளே போகாது. அந்த குலசேகரப்படி தாண்டி உள்ள போற பிரசாதம் ஒரு மண் சட்டியில தான் போகும். ஒரு மண் சட்டி, அத ஒரு குயவன் தினமும் தயார் பண்ணி கொடுப்பான். அந்த சட்டி எப்படி இருக்கும்? சட்டி புதுசா இருக்குமா, நன்னா இருக்குமா அப்படின்னா அதுவும் லேசா வெண்ணமா இருக்கணும். இந்த சட்டி லேசா உடைஞ்சிருக்கணும். அந்த உடைஞ்ச மண் சட்டியில சரி என்ன கொண்டு போறா? சக்கரை பொங்கல், நெய் வழிக சக்கரை பொங்கல் கொண்டு போறாளா, இல்ல கேசரியை கொண்டு போய் பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்றாளா? கிடையாது. எது? தயிர் சாதம். வெறும் தயிர் சாதம். தயிர் சாதம் தான் அவருக்கு நைவேத்தியம். அந்த உடைஞ்ச மண் சட்டியில குலசேகரப்படி தாண்டி பெருமாளுக்கு போகக்கூடிய நைவேத்தியம் தயிர் சாதம். பெருமாள் எவ்வளவு பெரிய விஷயத்த நமக்கு உணர்த்துறாருன்னு இதுல இருந்து நம்ம பார்க்கணும். நீ எவ்வளவு பெரிய செல்வந்தனாக இருந்தாலும், வசதி வாய்ப்பு உள்ளவனாக இருந்தாலும், நீ எளிமையாக வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை பெருமாளே நமக்கு முன்னின்று வாழ்ந்து காட்டுகிறார். அவருக்கு இருக்கிற காசுக்கு எப்படி வேணாலும் சாப்பிடலாம். ஆனா மண் சட்டி, தயிர் சாதம். எதனால மண் சட்டி? எதனால மண்ணாலான பாத்திரத்தை, ஒரு மண் கலையத்தை பெருமாள் ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்னா அதற்கு காரணமானவன் ஒரு குயவன். குயவன்னா மண்பானைகளை செய்யக்கூடியவன குயவன் சொல்லுவோம் கிராமங்கள்ல. ஒரு பொங்கல் மாதிரி சீசன்ல பார்த்தது அப்படின்னா மண்பானை எல்லாம் நிறைய தயார் பண்ணுவான், மடக்கு கிடக்கு எல்லாம் தயார் பண்ணுவான். திருமலை திருப்பதியில ஒரு குயவன், அவன் பேர் பீமன்னு பேர், ஒரு குயவன் திறந்தான். அவனுக்கெல்லாம் வேலை செஞ்சாதான் காசு. ஒரு 4 மண்பாண்டம் தயாரிச்சு அதை கொண்டு போய் 4 ஊருக்கு போய் வித்தாதான் அவனுக்கு காசு. பக்கத்திலே திருமலை திருப்பதி பெருமாள் கோவில் இருக்கு, அந்த பெருமாளுக்கு போய் கும்பிடலாம் அப்படின்னு இருந்தாலுமே அவன் அந்த கோவிலுக்கு பார்த்து யோசிப்பான், ஐயோ அங்க போற இடத்துல 2 பானை பண்ணலாமே, நம்ம குடும்பத்துல இருக்கிற வறுமையை போக்கலாமே,
நம்ம எதுக்கு அங்க போகணும், நம்ம இருந்த இடத்துல இருந்தே கும்பிடலாமே அப்படின்னு அந்த பீமன் நினைப்பான். இருந்த இடத்துல கும்பிடுறதுங்கிறது ஒரு முறை இருக்கு. என்ன பண்ணுவான், சரி பெருமாளை பார்க்கணுமே, பெருமாளை கண்ணுக்கு நேரம் பார்த்தாதானே நமக்குள்ள பக்தி வரும், மனசுக்குள்ள பக்தி வரும். அவன் என்ன பண்ணுவான், அந்த பெருமாளை மண்ணிலே தயார் பண்ணுவான். திருமலை திருப்பதியில கருவறையில பெருமாள் எப்படி காணப்படுகிறாரோ அதே போல மண்ணிலேயே பெருமாள் விக்கிரகத்தை வடிப்பான். தான் இருக்கிற இடத்துல வச்சு அந்த பெருமாளுக்கு தினமும் புஷ்பங்களை அர்ப்பணிப்பான். என்ன புஷ்பங்களை அர்ப்பணிப்பான், நிஜ புஷ்பங்கள மண்ணாலான புஷ்பத்தை அர்ப்பணிப்பான். மண்ணிலே புஷ்பம்லாம் தயார் பண்ணிடுவான். டெய்லி அந்த பூக்களை பெருமாளுக்கு போட்டு இவன் அர்ச்சனை பண்ணி அதன் பிறகு தனது வியாபாரத்துக்கு கிளம்பிடுவான், மண்பானையை தூக்கின்னு கிளம்பிடுவான். அப்ப இந்த திருமலை திருப்பதியை ஆண்டு வந்த மன்னன் பேர் தொண்டைமான்னு பேரு. நிறைய பண்ணிருக்கான் அந்த ராஜா, தொண்டைமான்கிற ராஜா. அந்த ராஜா என்ன பண்ணுவான், தினமும் பெருமாள் கோவிலுக்கு வருவான். கோவிலுக்கு வந்துட்டு கோவிலுக்கு தங்க புஷ்பங்களால அர்ச்சனை பண்ணுவான், தினமும் தங்க புஷ்பங்களால. அந்த தங்க புஷ்பங்களால தினமும் அர்ச்சனை பண்ணினதான் அந்த தொண்டைமானுடைய வேலைகள்லாம் அப்புறம் தான் ஆரம்பிக்கும். முதல்ல அவனுக்கு பெருமாள் தான் அவனுக்கு. ஒரு நாளைக்கு கோவிலுக்கு வருவான், தொண்டைமான் ராஜா வருவான். தங்க புஷ்பத்தால அர்ச்சனை பண்ணணும். முதல் நாள் பண்ணின தங்க புஷ்பங்கள் இருக்கும், கீழே இருக்கும். அதை எடுத்து அதை சுத்தம் பண்ணிட்டு திரும்ப அர்ச்சனை பண்ணணும். அந்த புஷ்பங்களை பார்க்கிற போது எல்லாம் மண்ணாலான புஷ்பங்களாக காணப்படும். அதாவது முதல் நான் தங்கத்தினால அர்ச்சனை பண்ணியிருப்பான், எல்லாம் மண்ணால் இருக்கும். இவன் குழம்பி போவான். என்னடா அது, நம்ம போட்ட தங்க புஷ்பத்தை யாரோ ஒருத்தர் திருடிட்டு போயிட்டு மண்ணாலான புஷ்பத்தை இங்க வச்சிருக்கான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் கோவில் விட்டு கோபத்தோடு வெளியில வருகிற போது பெருமாள் அவனுக்கு அசரீரி வாக்கு சொல்லுவ, ராஜான்னு உடனே கோபப்படுறிய நீ, இந்த மண்ணாலான புஷ்பங்கள் எப்படி எனது சந்நிதிக்கு வந்தது தெரியுமா அப்படின்னு கேட்பார் பெருமாள். எப்படி பெருமாளேன்னு கேட்பான் பெருமாள் கிட்ட தொண்டைமான் ராஜா. பக்கத்துல ஒருத்தர் இருக்கான், பீமன் ஒருத்தர் இருக்கான், என்னுடைய அத்தியந்தமான பக்தன். அவனால நினைச்சப்ப கோவிலுக்கு வர முடியல. அவன் இருந்த இடத்திலிருந்தே மண்ணால எனது விக்கிரகத்தை வடிவமைத்து மண்ணாலான புஷ்பங்களை கொண்டு எனக்கு பூஜை பண்றான். நாளைக்கு அவன் இருக்கிற இடத்துக்கு போய் நீ மறைஞ்சிருந்து பாரு, அவனுடைய பக்தியானது உனக்கு புலப்படும் அப்படின்னு பெருமாள் சொல்லுவேன். அடுத்த நாள் இந்த ராஜா அந்த இடத்துக்கு போவான், அவனுடைய இடத்துக்கு தேடி போவான். மறைஞ்சிருந்து பார்ப்பான், மண்ணாலான விக்கிரகத்தை பார்ப்பான், மண்ணாலான புஷ்பத்தால பூஜை பண்றதை பார்ப்பான். பார்த்த உடனே பெருமாளோடு அவன் பேசுகிற காட்சியை பார்த்த உடனே நேர போய் இந்த கொய்வன் காலில் விழுவான். பகவான் அதனால்தான் ஒரு மண்ணாலான விக்கிரகத்தை கொண்டு தன்னை வணங்கின காரணத்தினால அந்த பீமனை பெருமைப்படுத்தும் விதமாக மண் சட்டியையே பெருமாள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஒரு கடவுளுக்கு யார் வேணும் அப்படின்னா பக்தியில உயர்ந்தவன் தான் வேண்டுமே தவிர பணத்தில் உயர்ந்தவன் அல்ல. நமக்கு யார் வேண்டும், பணத்தில் உயர்ந்தவன் தான் நமக்கு வேணும், அவனைத்தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸா வச்சுப்போம். அதான் பகவானுக்கும் நமக்கும் இருக்கிற வித்தியாசம். பகவான் எதை பார்ப்பான்னா நம்மளோட மனசுல இருக்கிற பக்தியைத்தான் அவன் பார்ப்பான். ஒரு பெரிய மாலையை ஒருத்தர் வாங்கி போட்டுட்டார் அப்படிங்கிறதுனால அவருக்கு பெருசா பகவான் கொடுத்துட மாட்டான். ஒரே ஒரு புஷ்பத்தை ஒருத்தர் கொண்டு வந்து கொடுக்குறாங்கிறதுனால அவனுக்கு எதுவும் கொடுக்காமல ஒருத்தர மாட்டார். அவரவர்களது பக்திக்கு ஏற்றவாறு தான் பெருமாள் கொடுப்பார். இந்த திருமலை திருப்பதியில பார்த்தது அப்படின்னா எப்படி இந்த குயவனாகப்பட்டவன் இருந்த இடத்தில் இருந்து வணங்குகிறானோ நம்ம அதே போல நம்ம ஊர்ல சொல்லுவோம். திருவண்ணாமலை திருத்தலம் இருக்கு பத்தியில, நம்ம ஊர்ல திருவண்ணாமலை, அந்த திருவண்ணாமலை திருத்தலத்தை அருணாச்சலேஸ்வரரை நினைத்தாலே முக்தி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு தெய்வத்தை வழிபடணும்னா அந்த கோவிலுக்குத்தான் நம்ம போகணும் அப்படிங்கிறது கிடையாது. அந்த கோவிலுக்கு போகணுங்கிறது கிடையாது. இருந்த இடத்திலிருந்து உன்னால் மனதால் வணங்க முடியும். இப்ப கண்ண முடிந்து நீங்க மனசுல திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரான்னு நீங்க நினைச்சேன் அப்படின்னா உங்களுக்கு முக்தி கிடைச்சிடும். ஒரு கணம் நினைக்கணும், அருணாச்சலேஸ்வரர் நினைக்கணும். பிறந்தால் முக்தி அப்படிங்கிறது திருவாரூர். திருவாரூர்ல எவரெல்லாம் பிறந்தார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் முக்தி. சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி. சிதம்பரம் கோவிலுக்கு போகணும், நீங்க இந்த நடராஜனை தரிசனம் பண்ணணும், தரிசித்தால் முக்தி. காசியில் மரித்தால் முக்தி. நமது கடைசி காலம் காசியில் இருக்கணும். காசியில இருந்து காசியில இறந்து போனோம்னா ஸ்ட்ரெயிட்டா மோட்சம் தான் நமக்கு, வேற பாயிண்டே கிடையாது. அந்த காலத்துல 100 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா
வயசான இடத்துல காசிக்கு போயிடுவா, முக்தி கிடைச்சிடும். கடைசி காலத்தில் நமக்கு எதுக்கு பிறவி, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம் பொண்டாட்டியோட இருந்து, இனிமே பிறப்பே வேண்டான்னு சொல்லிட்டு காசிக்கு போயிடுவா. பல பேர் ஆற்ற விட்டு புறப்பட்டு போயிடுவா, மாமா மட்டும் கிளப்பி விடுவார், காசிலேயே இருப்பார். 6 மாசம் 7 மாசம் ஆகும், அவர் முக்தி கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருப்பார். நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா வயனமா விஸ்வநாதெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு இருப்பார். ஊர்ல ஏதாவது ஒரு கல்யாணம் வரும், மாமி பத்திரிகை அனுப்புவார், நமக்கு ரொம்ப முக்கியமான சொந்தம், இதுக்கு மட்டும் வந்துட்டு போயிடுவார், நீங்க காசிக்கு போடுங்கன்னு தபால் போடுவார். அவரும் சரி ஒரு கல்யாண சாப்பிடலாமே ஊருக்கு போகலாம்னு சொல்லிட்டு புறப்பட்டு வந்துடுவார். புறப்பட்டு வந்து ஊருக்கு பொறுத்தவரை இங்கேயே போட்டுருவார், மண்டையை போட்டுருவார். காசியில் மரித்தால் முக்தினா நம்ம போய் காசியில உட்கார்ந்தால் முக்தி கிடைக்காது, பகவானுடைய அழைப்பு வரணும். நம்ம போய் அங்க உட்கார்ந்துட்டா முக்தி கிடைக்கிறது கிடையாது. பக்திங்கிறது ஆன்மாவோடு தொடர்புடையது, இந்த உடலோடு தொடர்புடையது அல்லவே இல்லை. 2 விஷயம் இருக்கு, அருள்னு ஒண்ணு இருக்கு, பொருள்னு ஒண்ணு இருக்கு. நமக்கு அருள் வேணும், பொருளும் வேணும். எந்த ஒண்ணு இல்லாமலும் இருக்க முடியாது. அதான் சொல்லுவோம், அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை. காசு பணம் இல்லைன்னா உங்களை யாரும் சீண்ட மாட்டார், யாரும் மதிக்க மாட்டார் இந்த லோகத்துல. ஏன் உனக்கு கிட்டக்க சேர்க்காதரா, அவனுக்கு வேலை வேறு படுத்து, அவன் தானே கடன் கேட்டு வருவான், எல்லாம் உஷார் பண்ணுவான். காசு இல்லைன்னு வச்சுக்கோங்க, எவனும் மதிக்க மாட்டான். காசு இருக்குன்னு உங்களை சுற்றி 4 பேர் இருப்பான், இன்னைக்கு ராத்திரி அங்கே போகலாமா சாப்பிட, இன்னைக்கு ராத்திரி அங்கே போகலாமா, ஏன்னா பில்லு வந்தா கொடுப்பான். காசு இருந்துன்னா 4 பேர் நம்மளை சுற்றி இருப்பான். அதனால பொருள் இல்லை அப்படின்னா இந்த உலகத்தை வாழ முடியாது. நிரந்தரமான வாழ்க்கை அப்படின்னா மோட்சம் தான் நிரந்தரமான வாழ்க்கை. இந்த மனுஷ பிறவி நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா எத்தனை லட்சம் பிறவிகளை நம்ம கடந்து வந்திருப்போம் அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்றது. லட்சம் பிறவிகளை நம்ம தாண்டி வந்திருப்போமா, லட்சம் பிறவிகளை தாண்டி மனுஷனா நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னா முற்பிறவிகளை நம்ம புண்ணியத்தை பண்ணினா மட்டுமே மனுஷனா பிறப்பு கிடைக்கும். நம்மளாம் ஏதோ புண்ணியத்தை பண்ணியிருக்கோம், புண்ணியத்தை பண்ணின காரணத்தினாலதான் மனுஷனா பிறவி கிடைச்சிருக்கு. மனுஷனா பிறவி கிடைச்ச பிறகு 4 நல்ல கைங்கரியம் பண்ணி தான தர்மங்கள் பண்ணி நல்ல சிந்தனைகளோட நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நமக்கு முக்தி கிடைக்கும். வேறு ஏதாவது ஒரு ஜீவராசியாக நாம் பிறந்து விட்டால், ஒரு நாயா நிறைய பிறந்தோம் அப்படின்னா நமக்கு பகுத்தறிவு கிடையாது, ஒரு நல்லது செய்யணும் எண்ணம் வராது. மனிதனாக இருக்கும் போது மட்டும்தான் அந்த எண்ணம் வருங்கிற காரணத்தினால மனித பிறவிய அரிது மாடிடாராய் பிறத்தழுகுது உயர் சொல்லுகிறார். நம்ம அத்தனை பேரும் சந்தோஷப்படணும், மனுஷனா பிறந்திருக்கோம், நல்லது பண்ணணும், புண்ணியத்தை சேர்க்கணும், இந்த பிறவியை முடிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கணும். அப்பேற்பட்ட பிறவி இது. இந்த பிறவி எப்படி கரைக்கணும்? நல்ல செயல்கள் மூலமாக. அதுக்குதான் பக்தி, ஆச்சாரியர், அம்மா அப்பாவை மதிக்கிறது, எல்லாம் அதுக்குத்தான் தேவை. எதுக்கு இத்தனை கோவில்கள் இருக்கு தமிழ்நாட்டில்? பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 கோவில்களுக்கு மேல இருக்கு. 40,000 கோவில்கள் இருந்துமே நமக்கு இன்னும் ஞானம் கிடைக்கலையே. எத்தனையோ கோவில்களுக்கு போறோமே, எத்தனையோ தெய்வங்களை தரிசனம் பண்றோமே, எத்தனையோ மகான்களோட சமாதிகளுக்கு போறோமே, எவ்வளவோ தெரிஞ்சுக்கிறோமே, ஏன் நமக்கு ஞானம் வரமாட்டேங்கிறது? அங்க இருக்கிற வரைக்கும் உட்காந்துக்கிறோம், கண்ணை முடிக்கிறோம், பெரியவா உங்களை விட்டு ஆளே கிடையாது பெரியவா, எப்படியான என்ன ஆட்கொள்ளுக்கோ பெரியவா அப்படின்னு சொல்லும்போது ஒரு மெசேஜ் வந்ததுன்னு எடுத்து பார்க்கணும், யாருக்கு இது பணம் வந்திருக்கு, டக்குன்னு மனசு மாறிடும். அதாவது லௌகீகம் தான் நம்மளை கட்டி போடுறது. இது எல்லாருக்கும் காமன். இது மனுஷனா பிறந்த அத்தனை பேருக்கும் இருக்கக்கூடிய பெரிய சவால் இது. இந்த லௌகீகம் ஆன்மீகம்ங்கிறத 2ஐயும் நம்ம பேலன்ஸ்டா வச்சுட்டு இருக்கோம். ஏதான ஒரு கட்டத்துல லௌகீகத்திலிருந்து விலகி நம்ம ஆன்மீகத்துக்கு போகணும் அப்படிங்கிற சிந்தனை வரணும். ஒரு நல்ல எண்ணம், நல்ல சிந்தனைகள் எப்ப வரணும் அப்படின்னா சின்ன வயசுல வரணும், ஒரு குழந்தையா இருக்கிற போது வரணும். அப்ப வந்தாதான் நம்ம மனசுல பதியும். அது ஒரு குழந்தைக்கு பாருங்க, அம்மா அப்பா தெரிஞ்ச பிறகு அந்த குழந்தை அம்மா அப்பா விட்டு போகாது. அதற்கு சொல்றா அம்மா அப்பா இவாதான் சொல்றார், அதை விட்டு போகவே போகாது. மயிலாப்பூர்ல கபாலீஸ்வரர் கோவில் இருக்கு. கபாலீஸ்வரர் கோவில் ஒரு மாசத்துக்கு ஒரு 4 டிஸ்கோர்ஸ் நான் தொடர்ந்து கொடுத்துருக்கேன். 12 வருஷமா கொடுத்துட்டு இருக்கேன் கபாலீஸ்வரர் கோவில்ல. அடிக்கடி நான் மாசத்துக்கு 4 தடவை போவேன்.
அந்த கபாலீஸ்வரர் கோவில்ல தலபுராணம் அப்படிங்கிறது, இந்த கோவிலுக்கு தலபுராணம் நிறைய மகான்கள் எழுதியிருக்க. ஒரு கோவில் தலபுராணம்ங்கிறவர் ஒரு பெரிய ஒரு அருள் பெற்றவர் தான் எழுத முடியும். இந்த மயிலாப்பூர் கோவிலுக்கு ஐயடிகள் காடவர் கோன் அப்படின்னு ஒரு ராஜா, காஞ்சிபுரத்தை ஆண்ட ஒரு ராஜா. கோன் அப்படின்னா ராஜான்னு அர்த்தம், காடவர் கோன்னா பல்லவ ராஜான்னு அர்த்தம். ஐயடிகள் காடவர் கோன்னு பேர். 63 நாயன்மார்கள் ஒருத்தர். இங்க சிவன் கோவில் போனீங்கன்னா இந்த 63 நாயன்மார்கள் இருக்கும் இல்லையா, திருவான்மூர்ல பார்க்கலாம், மயிலாப்பூர் பார்க்கலாம், பெரிய பெரிய கோவில்கள்லாம் இருக்கும். 63 நாயன்மார்கள் சொல்லி இருக்கும். அதுல ஐயடிகள் காடவர் கோன்னு ஒருத்தர் இருப்பார். நீங்க அடுத்த போனா கவனிங்க. அவர் தலபுராணம் எழுதியிருக்கார். மயிலாப்பூர்ல கற்பகாம்பாள் கோவிலுக்கு தலபுராணம் எழுதியிருக்கார். அந்த தலபுராணத்துல ஒரு வாசகம் சொல்லுவார் அவர், ஒரு அருமையான வாசகம் சொல்லுவார். கோயில் கொக்கு ஆகும் முன் மயிலை நினை அப்படின்னு ஒரு வரி சொல்லியிருப்பார். இதுல கோயில் கொக்கு ஆகும் முன் மயிலை நினை. மயிலை நினைன்னா மயிலாப்பூரோட தலபுராணம் என்ன அப்படின்னா, அம்பாள் மயிலாக இருந்து சிவபெருமான பூஜை பண்ணினார். மாயவரம் இருக்கு பத்தில, கும்பகோணம் பக்கத்துல மாயவரத்துக்கும் இதே தலபுராணம். அம்பாள் மயிலாக இருந்து சிவபெருமான பூஜை பண்ணதால மாயவரம்ங்கிறது மயிலிருந்து வந்த பேரு. அவர் சொல்றார், மயிலை நினைனா மயிலாப்பூரை நினைச்சுக்கோ, மயிலாப்பூருக்கு வா, கற்பகாம்பாளை வணங்கு, கபாலீஸ்வரர் வணங்கு. மயிலை நினைங்கிறது இதான் அர்த்தம். இது அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா குயில் கொக்கு ஆகும் முன் அப்படின்னு எழுதியிருப்பார். அது எதுக்கு குயில் கொக்கு ஆகணும்? மயிலாப்பூருக்கு போனா முடிஞ்சு போச்சு அப்படிதான் நமக்கு தோணும். அதற்கான விளக்கம் என்ன அப்படின்னா, ஒரு குயில்ங்கிறது என்ன கலர்ல இருக்கும்? கருப்பு கலர். எல்லா ஊர்லயும் கருப்பு கலர் தான் இருக்கும், யோசிக்காதீங்க, கருப்புல தான் இருக்கும். கொக்கு என்ன கலர்ல இருக்கும்? வெள்ளை கலர் தான். அவர் சொல்றாரு, குயில் கொக்கு ஆகும் முன், கருப்பு வெள்ளையாவதற்கு முன். அவர் சொல்றார், அப்படின்னா உன் தலைமுடி நரைக்கிறதுக்கு முன்னாடி. யாருக்கு நரைக்காம இருக்கும்? அந்த குழந்தைக்கு தான் நரைக்காம இருக்கும். ஒரு 10-12 வயசு பசங்களுக்கே நரைக்க ஆரம்பிக்கிறது இந்த காலத்துல, சின்ன வயசுல நிற ஆரம்பிக்கிறது. இதெல்லாம் மனசுல வச்சுட்டு அவர் சொல்றார், குயில் கொக்கு ஆகுமுன் மயிலை நினை. மயிலாப்பூருக்கு வான்னா உன் முடி கருப்பா இருக்கும்போது கோவிலுக்கு வா அப்படிங்கிற. அப்படின்னா குழந்தையாக இருக்கின்ற போதே நம்ம அவளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இன்னைக்கு தமிழ்நாட்டுல எந்த கோவில் போனாலும் யாரும் குயிலே இல்லை, எல்லாம் கொக்கு தான். எல்லாம் தலைமுடி நினைச்சுதான் கோவிலுக்கு வரும். கடைசி காலத்துல ரிட்டையர்மெண்ட் ஆகி எல்லாம் செட்டில்மெண்ட் எல்லாம் கரெக்டா பேங்க்ல போட்டு FD RD எல்லாம் வச்சுட்டு அப்பா இதுவே கோவிலுக்கு போகலாம் அப்படிதான் நம்ம வரோம். பகவான் அப்படி வணங்கக்கூடாது, ஆரம்பத்திலே வரணும். அதை சொல்லிக் கொடுக்கணும், நம்ம தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்கணும். எத்தனையோ பண்பாடுகள் கலாச்சாரம் இருந்தாலுமே நமது பாரத தேசத்தினுடைய கலாச்சாரம் எந்த இடத்துலையும் கிடையாது. யாரை பார்த்தாலும் கையெடுத்து கும்பிடுகிற கலாச்சாரம் நமக்கு. வந்தாரை விருந்தோம்பல் தன்மையுடன் அவர்களை வரவேற்று அவர்களை உபசரிக்கக்கூடிய தன்மை நமக்கு தான் இருக்கு. ஒரு ஆணும் பெண்ணும் பேசுறாங்கன்னா 2 பேருக்கு நடுப்புற ஒரு 4 அடி 5 அடி கேப் இருக்கும். அதான் நம்ம நாட்டு கலாச்சாரம். அப்படிப்பட்ட கலாச்சாரத்துல நமக்கு யார் கொடுத்தாலும் நமது முன்னோர்கள் கொடுத்தார். எல்லாத்தையும் கொடுத்து இந்த கலாச்சாரத்தை கற்று பக்தியை பிடிச்சு, நீ குருவை பிடிச்சு தெய்வத்தை பிடிச்சன்னா உனது பிறவியானது பூர்த்தி அடையும். நமக்கு அவ்வளவு தூரம் சொல்லி கொடுத்துருக்க. இவ்வளவு தூரம் நமக்கு கிடைச்சுமே நமக்கு கொஞ்சமாவது ஒரு தேடல் இருக்கணும், ஒரு சர்ச்சை இருக்கணும், அப்பப்ப இருக்கணும். ஒரு வயசு ஒரு 50 தாண்டுறோமா கரை யோசிக்கணும். இன்னைக்கு ராத்திரி படுத்தோம்னா நாளைக்கு காத்தால நம்ம எந்திரிச்சோங்கிறது கடவுளுடைய கிருபை. அது காத்தால எந்திரிச்சு உட்காந்துட்டோம்னா அப்பா கடவுள்கிட்ட வேண்டும், பகவானே இன்னைக்கு எனக்கு ஒரு நாள் பொழுத நல்லபடியா ஆரம்பிச்சு கொடுத்துட்டேன், இன்னை பொழுதும் நல்லபடியா போகணும், கடவுள்கிட்ட வேண்டும். இதனாலதான் ஆச்சாரியர்கள்லாம் அத்தனை பக்தி முறையை சொல்லி ராமானுஜர்ல ஆரம்பிச்சு எல்லாரும் நமக்கு ஏன் கொடுத்துருக்காங்கன்னா பிடிச்சுக்கணும், சுவாமியை பிடிச்சுக்கணும். சரணாகதி ரொம்ப முக்கியம். அது இந்த காலத்துல இந்த சரணாகதிங்கிறது இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அது சும்மா போற போக்குல பார்த்துட்டு சுவாமியை பார்த்துட்டு கண்ணத்துல போட்டு போறதுக்கு பலன் உண்டு, அது இல்லைன்னு சொல்லல. ஆனா அது ஒரு முழுமையான பலனை நமக்கு கொடுக்காது. இந்த ராமானுஜர் திருப்பதிக்கு வர
முதல்ல வந்தவர் அனந்தாழ்வன் தான் முதல்ல வர்றார். அப்புறம் தான் ராமானுஜரே திருப்பதிக்கு வரலாம். அவர் அந்த திருமல திருப்பதியில இந்த மலைக்கு போகிற பாதையில ஒரு ஆசிரமம் வச்சுட்டு திருமலை திருப்பதிக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கு. இந்த கோவில் பூஜை முறைகள் எல்லாம் நெறிப்படுத்திட்டு இருக்கு. அப்படி பண்ணுகிற போது ராமானுஜர் வந்த பிறகு திருமலை திருப்பதிக்கு கொஞ்சம் பக்தர்கள்லாம் வர ஆரம்பிச்சார். அவருடைய காலத்திலிருந்து ஆரம்பிக்கிறது பக்தி முறைங்கிறது. ஒரு மூதாட்டி, இந்த மலைக்கு அடிவாரத்துல இருக்கிற ஒரு மூதாட்டி தினமும் என்ன பண்ணுவா, ஒரு பானையில, மண் பானையில மோர் எடுத்துட்டு போவா மலைக்கு மேல. ஒரு மலைக்கு மேல நம்ம ஏறி போறோம் அப்படின்னா கொஞ்சம் படிகள்லாம் படிக்கிறது மலைதான் எல்லாம். ஏறி போகிற போது நமக்கு கொஞ்சம் மூச்சு வாங்கும், எதான குடிக்கலாம், எதான ஆசுவாசப்படுத்திக்கலாம்னு தோன்ற போது மலைக்கு மேல இவ மோர் வச்சுருப்பேன். கரெக்டா ஏறி வர இடத்துல மோர் பானை வச்சுட்டு இருப்பேன். நம்ம எல்லாம் மேல வந்தோன்னா ஒரு டம்ளர் மோர் வாங்கி விட்டு சாப்பிடுவோம். இந்த மூதாட்டி அதான் தொழில். அது அந்த மூதாட்டி ஒரு தடவை மலைக்கு மேல போயிட்டு இருக்க, தயிர் பானை மோர் பானை எடுத்து போயிட்டு இருக்க. இந்த ராமானுஜர் உட்கார்ந்துட்டு இருக்க தனது ஆசிரமத்துல சீடர்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு இருக்க, இதெல்லாம் பண்ணணும், இப்படி எல்லாம் பண்ணணும், ஏதோ பேசிட்டு இருக்காரு. அவர் சொல்லி கொண்டு இருக்கிற போது இந்த பாட்டி இப்பதான் கிராஸ் பண்ற, இந்த ராமானுஜர் இருக்கிற இடத்த கிராஸ் பண்ற மலைக்கு மேல. இப்ப திடீர்னு அவரை பார்த்த உடனே, ராமானுஜரை பார்த்த உடனே இந்த பாட்டிக்கு தோன்றது, நம்ம தினமும் மோரை யார் யாருக்கோ கொண்டு போய் கொடுக்குறோம். இந்த மலையில பெருமாள் இந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்காருன்னா இவர் தான் காரணம். இவர் தான் எல்லாத்தையும் ஆரம்பிச்சு வச்சிருக்க, பூஜை முறைகள்லாம் இவர் தான் பண்ணி வச்சிருக்க. இவருக்கு மோர் கொடுக்கலாமே, இன்னைக்கு அவர் கூட இருக்கிற மாணாக்கர்களுக்கு எல்லாம் மோர் கொடுக்கலாமே அப்படின்னு அந்த பாட்டிக்கு தோணி பானையை கீழே இறக்கி வைக்கிறார். கீழே இறக்கி வச்சு சின்ன சின்ன கோடையில மோர் எடுத்து ஒரு சிஷியனை கூப்பிட்டு, இந்தப்பா மோர் சாமி கிட்ட கொடு அப்படின்னு அவருக்கு கொடுக்க சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லா பசங்களுக்கும் மோர் கொடுக்குறார். ராமானுஜர் வாங்கி அந்த மோரை சாப்பிடுற. ராமானுஜருக்கு எந்த விதமான ஜாதி பாகுபாடும் கிடையாது. அந்த காலத்துல 1000 வருடங்களுக்கு முன்னால புரட்சி பண்ணவர் ராமானுஜர். இந்த மோரை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு சீடன் கிட்ட சொல்லுவா, டே இந்த பாட்டி நம்ம எல்லாருக்கும் மோர் கொடுத்துருக்கா, அவ மலைக்கு மேல போய் டெய்லி விற்கிறவ, அவ தொழிலே அதான், அவ எல்லா மோரும் பாதி மோரும் இங்கேயே காலி பண்ணிட்டாப்புல இருக்கு, அவளுக்கு என்ன காசு என்ன பணமோ கேட்டு அவள்கிட்ட கொடுத்துடும். அப்பெல்லாம் காசு பணம் கிடையாது, தரவியமா கொடுப்பேன், பண்ட மாற்று அப்படின்னு சொல்லுவார். ராமானுஜத்துல பண்ட மாற்று. இந்த மோருக்கு ஏத்தப்பல அரிசி கொடுக்கறது, ஒரு தானியம் கொடுக்கறது, ஒரு பருப்பு கொடுக்கறது, பண்ட மாற்று தான் அப்ப பிரதானமாப்ப. ஏதான பொருளை கொடுத்துடும் அந்த பாட்டிக்கு எப்படிம்ப. அந்த சீடனும் போயிட்டு அந்த பாட்டிகிட்ட போய் கேட்பான், பாட்டி உங்களுக்கு ஏதான பொருள் கொடுக்க சொன்ன, உங்களுக்கு என்ன வேணும், அரிசி வேணுமா, பருப்பு வேணுமா, உங்களுக்கு என்ன தானியம் வேணும், நான் கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு கேட்பான். இந்த பாட்டி கையெடுத்து கும்பிடுவான். எப்ப நான் பொருளுக்காக கொடுக்கல, இந்த சாமி இவ்வளவு நல்லது பண்றாரே, நீங்கள்லாம் அவற்றை வேலை செய்யறீங்களே, இவ்வளவு கைங்கரியம் பண்றீங்களே, நான் சந்தோஷத்தோடு உங்களுக்கு கொடுத்தேன், இதுக்கெல்லாம் நான் பொருள் வாங்க மாட்டேன் அப்படின்பா. நான் போய் ராமானுஜர்கிட்ட சொல்லுவேன், இல்ல ஏதான கொடுக்கணும், ஒரு பொருளை நம்ம இலவசமாக வாங்கக்கூடாது, அதுக்கு என்ன உண்டோ நம்ம கொடுக்கணும், என்ன வேணும்னு கேளு, ஏதான உன்னை கொடுத்துட்டு திரும்ப அனுப்புவார். அவன் திரும்ப கேட்பான், அந்த பாட்டி கிட்ட கேட்பான். பாட்டி திரும்பவும் சொல்ல, ஒண்ணு வேண்டாம்பா சொல்லிட வச்ச அப்படின்பா. இந்த பையன் போய் சொல்லுவான். ராமானுஜர் அந்த பாட்டியை கூப்பிடுவார், இங்க வா அப்படின்ப. இந்த பாட்டி ராமானுஜருக்கு நமஸ்காரத்தை பண்ணிட்டு இருப்பார். சொல்லுங்க சாமி அப்படின்ப. உனக்கு என்ன வேணும் கேளு, உனக்கு நான் ஏதானு கொடுக்கணும், எதுவும் இலவசமா வாங்கக்கூடாது, என்ன வேணும் அப்படின்ப. இல்ல சாமி ஒண்ணு வேண்டாம், நீ எதனா கேளு. ராமானுஜரை வாங்கி விட்டுருவார், நீ எதுனா கேளு நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்ப. லைஃப்ல அப்படி யாருமே நம்மள்கிட்ட கேட்க மாட்டேன், அம்மா அப்பா கூட கேட்க மாட்டேன், நீ என்ன வேணும் கேட்டா உனக்கு நான் தரேன் கண்ணா அப்படின்னா, அவன் எதுவும் கிடைக்காத ஒண்ணு கேட்டான்னு அம்மா கொடுக்கறது கஷ்டம். அது மகாபிரிவர், காஞ்சி மகாபிரிவர் காலத்துல ஒரு ரைட்டர் இருந்தார், ஒரு எழுத்தாளர், பெண் எழுத்தாளர், அனுத்தமான பேரு, கேள்விப்பட்டீங்களா? அனுத்தமான பேரு, லக்ஷ்மி, சிவசங்கரி, பெரிய பெரிய பெண் எழுத்தாளர்கள் இருந்த காலத்துல அனுத்தமான பேரு. அந்த அனுத்தமாவோட சொந்த ஊர் வேலூர். வேலூர் தான் சொந்த ஊர். சொந்த ஊர் ஆந்திரா, ஆனா வாக்கப்பட்டு வாழ்ந்ததெல்லாம் வேலூர்ல. அனுத்தமா தன்னோட லைஃப்ல எழுதுவா, பெரியவாளை முதன்முறையா எங்க தரிசனம் பண்ணினோம், மாயவரத்துல பெரியவா வந்தபோது
காவிரியின் அந்த பக்கம் பெரியவா குளிக்கிறா, இந்த பக்கம் வருவாழ்வார். மாயவரத்துல காவிரிங்கிறது 2 கரை இருக்கும். இந்த பக்கத்துல இருந்து பெரியவாளை தரிசனம் பண்ணலான்னு வருவது பெரியவா குளிச்சுட்டு போயிடுவார். பெரியவாளை பார்க்க முடியாது. அடுத்து பெரியவா எங்க போறான்னு விசாரிச்சுட்டு ஒரு கிராமம் பக்கத்துல அங்க போய் பெரியவாளை தரிசனம் பண்ணுவா. தேடி போய் பெரியவாளை தரிசனம் பண்ணுவா. அனுத்தமான்னு ஒரு ரைட்டர். அந்த அனுத்தமா ஒரு புக் எழுதினான், ஒரு நாவல் எழுதினான். அந்த நாவல் பேரு கேட்ட வரம். இந்த நாவலுடைய தலைப்பு பேர் கேட்ட வரம் அப்படின்னு பேரு. அந்த நாவல் கண்டென்ட் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுல திருவண்ணாமலை பக்கத்துல கேட்டவரம் பாளையம் அப்படின்னு ஒரு ஊர் உண்டு. ராமர் பஜனைக்கு ரொம்ப பிரசித்தி பெற்ற ஊர். 100 வருஷத்துக்கு மேல ராமரோட பஜனை அங்க நடக்கிறது. கேட்டவரம் பாளையம்னு பேரு. அதே போல குளித்தல பக்கத்துல நாகை நல்லூர்ல ஒரு இடம் இருக்கு. ராமர் பஜனை அவ்வளவு விசேஷம் அங்க. இந்த கேட்டவரம் பாளையம்ங்கிறது மகாபலி அடிக்கடி போயிருக்க, அந்த ஊருக்கு போயிருக்க, அந்த பஜனை மடத்துக்கெல்லாம் போயிருக்க, அங்க தங்கியிருக்க. இந்த கேட்டவரம் புக்கு என்ன கண்டென்ட்னா அந்த ஊரை பத்தி, அந்த பஜனை சம்பிரதாயம், ராமர் பக்தி சம்பந்தப்பட்டது, அதை பத்தின நாவல் அது. அத ஒரு நாள் பெரியவாளுக்கு கைங்கரியம் செய்கிற ஒரு தொண்டர் பெரியவாட்ட போய் சாதாரணமா சொல்றார், பெரியவா இந்த அனுத்தமான ஒரு ரைட்டர் கேட்டவரம்னு ஒரு நாவல் எழுதியிருக்கா, அது கேட்டவரம் பாளையம் இந்த ராமர் சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியாடா அந்த புக்கை வாங்கிட்டு வா, நான் படிக்கணும் அப்படின்னு பெரியவா அந்த புக்கை வரவழைச்சு அந்த புக்கை படிக்கிறார். கேட்டவரம் பாளையம் சம்பந்தமான அந்த கதையை படிக்கிறார். இது முடிஞ்ச கொஞ்ச நாள் கழிச்சு அனுத்தமா பெரியவாளை தரிசனம் பண்ண போறான். எதேச்சியா போறான். 1 to 1 பெரியவாளும் அனுத்தமா மட்டும்தான் இருக்க, யாருமே இல்லை. கைங்கரிய மண்டபம் மட்டும்தான் இருக்க. ரொம்ப ஏகாந்தமா பேசிட்டு இருக்க. அப்ப பெரியவா கேட்கிறார் அனுத்தமா கிட்ட, உனக்கு என்ன வேணும் கேளு அப்படிங்கிற. பெரியவா யார்ட்டையும் அப்படி கேட்டதில்லை. நம்மெல்லாம் பெரியவாட்ட போய் நமஸ்காரம் பண்ணிட்டு எந்திரிச்சுன்னா உனக்கு என்ன வேணும் கேளு, பெரியவா ஈஸியாக ஒரு பங்களா மட்டும் கொடுத்து. நமக்கெல்லாம் அதான் பிரதானம். லௌகிகத்தை தாண்டி நம்மளால யோசிக்க முடியாது. ஆனா பெரியவாளுக்கு தெரியும் யார்கிட்ட கேட்கணும்னு தெரியும். யாரு பொருளை விரும்ப மாட்டா பெரியவாளுக்கு தெரியும். இந்த அனுத்தமாட்ட கேட்டார், உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு. அனுத்தமா என்ன கேட்டாலும் பெரியவா கொடுத்துருவாரு. இந்த அனுத்தமா கேட்டது என்ன தெரியுமா, பெரியவனுடைய கடைசி காலத்துல யாருடைய உதவியும் இல்லாம, யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது, நான் எத்தனை வயசு வரைக்கும் இருந்தாலும் அது வரைக்கும் நான் ஆரோக்கியத்தோடு இருக்கணும், எனக்கான வேலையை நானே செஞ்சுக்கணும், நானே சமையல் பண்ணணும், நானே தட்டாளமணும், நானே என் புடவையை உணர்த்தணும், அப்படி நன்னா இருக்கிற போது பொசுக்குன்னு என் தலை சாயணும். இதான் கேட்டேன். அனுத்தமா கேட்டேன். பெரியவா அனுகிரகம் பண்ண அந்த பெண்மணி கடைசி காலத்துல அவ கிரகத்துல ஒரு ஊஞ்சல்ல சாதாரண உட்காந்துருக்கா. ராத்திரி நேரம் உட்காந்து ஏதோ படிச்சுட்டு இருக்க. பொசுக்குன்னு தலை சாஞ்சு எடுத்து முடிஞ்சு போச்சு. அதுதான் கேட்கணும் கடவுள்கிட்ட. அதான் கேட்கணும். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோமே, எத்தனையோ இடங்கள்ல பார்க்கிறோம், வயசானவளை வச்சுட்டு எவ்வளவு பேர். இப்ப உங்களுடைய அப்பா அம்மா எல்லாம் ஊர்ல இருக்கலாம். ஏதான அவர்கிட்ட போன் வருது அப்படின்னாலே முதல்ல கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னா பதறும். முதல்ல ஐயோ என்ன சொல்ல போறாளோன்னு பதறும். இதுதான் வாழ்க்கையில முக்கியம். இதை யார் கொடுக்க முடியும்? குருவும் மகான்களும் தெய்வங்களும் மட்டும்தான் கொடுக்க முடியும். அதைத்தான் வேண்டும். எல்லா உயிர்களும் நன்னா இருக்கணும். இயற்கையா எப்ப போகணுமோ அப்ப போகணும் அப்படிங்கிறத கேட்கணும். இங்க ராமானுஜர் கிட்ட இந்த பாட்டி கிட்ட கேட்கிறாரு. ஏதோ டக்குனு பெரிய ஞாபகம் வந்தது. உனக்கு என்ன வேணும் கேளு அப்படிங்கிற. அந்த பாட்டி கேட்கிறா, சாமி நான் என்ன கேட்டாலும் கொடுத்துடுவீங்களா அப்படின்னு கேட்கிறா. அவ மைண்ட்ல பிளான் பண்ணிட்டா, எதை கேட்கணும்னு பிளான் பண்ணிட்டா. நான் என்ன கேட்டாலும் கொடுப்பீங்களா அப்படின்னா, நீ என்ன கேட்டாலும் கொடுக்குற, அதான் சொல்லிட்டு கேளு அப்படின்பா. அந்த பாட்டி சொல்லுவா, எனக்கு முக்தியை கொடுங்க சாமி அப்படின்பா. ராமானுஜர் கொஞ்சம் ஸ்ட்ரென் ஆயிடுவார். ஏமா இதெல்லாம் என்கிட்ட கிடையாது, அதெல்லாம் மேல போ, அங்க போ, பெருமாள்கிட்ட போ, முக்தியெல்லாம் நான் கொடுக்க முடியாது அப்படின்ப. இந்த பாட்டி முடிச்சுருவா, சாமி நீங்க தானே சொன்னீங்க என்ன கேட்டாலும் தரேன்னு, நீங்க தானே சொன்னீங்க சாமி அப்படின்பா. ராமானுஜருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது.
கரெக்டுமா, நீ கேட்கறது கரெக்ட். நான் என்ன பண்ண முடியும்? முக்திக்கு நான் என்னமா பண்ண முடியும்? அவரும் விளையாடி பார்க்கிறார், ராமானுஜருக்கும் தெரியும் நான் என்னமா பண்ண முடியும் அப்படிங்கிற. சாமி ஒண்ணு வேண்டாம், ஒரு ஓலையில எழுதி கொடுங்க. ஒரு ஓலையில பெருமாளுக்கு அட்ரஸ் பண்ணுங்க, மேல டு திருப்பதி பெருமாள், இந்த பாட்டி உங்ககிட்ட வருவா, இந்த பாட்டிக்கு எந்த காலகட்டத்துல எந்த வயசுல முக்தியை கொடுக்கணுமோ நீ முக்தியை கொடுத்துட்டு போட்டு அடியன் ராமானுஜன் உங்க கையெழுத்து போட்டு கொடுங்க. சரி, அதை வச்சு நீ என்ன பண்ணுவ? அந்த ஓலையை வச்சு நீ என்ன பண்ணுவ? ராமானுஜர் கேட்ப. சாமி நான் பெருமாள்கிட்ட கொடுத்துடுவேன். இதுக்கு பேர் நம்பிக்கைன்னு பேர், ஃபெய்த்னு பேர். ஃபெய்த் இல்லை அப்படின்னா பக்தி இல்லை. நம்பணும், எல்லாத்தையும் நம்பணும். பக்தியினால எல்லாவற்றையும் சாதிக்க முடியும். பக்தியினால சாதிக்க முடியாதது அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது. வேலை இல்லாம இருந்தா என்ன, ஒரு 8 மாசம் வேலை இல்லாம இருப்போம் அமெரிக்கால, திடீர்னு உங்களுக்கு வேலை போகலாம். நீங்க மனம் தளரக்கூடாது. சுவாமி இருக்காரு, அனுகிரகம் பண்ணுவார். சுவாமி விடாம பிடிச்சணும். சுவாமி இதை விட நல்ல வேலை கொடுப்பார். அதுக்காகதான் ஒரு 8 மாசம் பிரேக் கொடுத்துருக்காரு. கொஞ்சம் வீட்டெல்லாம் கிளீன் பண்ணுவோம், கார்டன்லாம் கண்ணாபிடான்னு இருக்கு, பயன்படுத்திக்கணும். வேற வேலைக்காக பெருமாள் தயார் பண்றாரு, பகவான் தயார் பண்றாரு. அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். அது அந்த நம்பிக்கை இருக்கணும். இந்த பாண்டி சொல்ற, நான் பெருமாள்கிட்ட கொடுப்பேன் அப்படிங்கிற. எப்படிமா கொடுப்பேன்? நீ பெருமாள் எப்படிமா வாங்குவார்? சரி, உன் ஆசைக்கு நான் எழுதி கொடுத்துடுறேன் அப்படின்னு எழுதி கொடுத்துருவார் ராமானுஜர். இந்த ஓலையை சொருகி வச்சுட்டு இந்த அம்மா முச்சம் ஒரு பாதிப்பான மோர் இருக்கும், அது விற்கிறதுக்காக மேலே போடுவார். மலைக்கு மேலே போடுவார். மலைக்கு மேலே போயிட்டு அந்த மோரெல்லாம் வித்து முடிஞ்ச பிறகு கோவிலுக்கு போவார். முதல்ல கோவிலுக்குள்ள போறார். வெளியிருந்து பார்த்துட்டு வந்துருவா பாட்டி. அப்ப சாதாரணமா பெருமாள் கருவறை மட்டும்தான் இருக்கும், வேற ஒண்ணுமே கிடையாது. பெருமாள் கருவறை அவ்வளவுதான் இருக்கும். மேல இங்க பட்டாச்சேரி ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பார், அவ்வளவுதான். என்ன பாட்டி இன்னைக்கு உள்ள வந்துட்டேன், சாமி கிட்ட வந்திருக்கேன், டெய்லி அங்கிருந்தே கணத்துல போடுவேன், என்ன விசேஷம் அப்படின்பார். இல்ல பெருமாளுக்கு ஒரு காகிதம் வச்சிருக்கேன், ஒரு ஓலை வச்சிருக்கேன், பெருமாள்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு இடுப்ப காமிப்பார், சொருகி வச்சிருப்பார். என்னது எழுதியிருக்கு, என்னது? பட்டாச்சாரியர் கேட்பார். இல்ல ராமானுஜர் கீழே பார்த்தேன், அவற்றை நான் முக்தி ஒண்ணு கேட்டேன் அப்படின்னு இந்த மோர் கதையை சொல்லுவார். சரி பாட்டி, இது எப்படி பெருமாள்கிட்ட கொடுக்கறது? பெருமாள் வாங்கிக்கணுமே, நீ கூட தான் கொண்டு போய் வச்சுடுவேன், பெருமாள் எப்படி வாங்கிப்பாரு, பெருமாளுக்கு எப்படி புரியும் அப்படின்னு அவர் கேட்பார். இல்ல பெருமாள் வாங்கிப்பார் அப்படின்னு எடுத்து இப்படி கருவறையை பார்த்து நீட்டுவாளாம். அந்த பாட்டி நீட்டுவார், அந்த ஓலையை நீட்டுவார். கருவறையில் இருந்து பெருமாளுடைய வலதுகை அப்படியே நீண்டு வெளியில வந்து அந்த ஓலையை மட்டும் வாங்கிட்டு அப்படியே கை உள்ள போடுமா. உள்ள போயிட்டு பெருமாள் அசரீரி வாக்கு கொடுப்ப, உனக்கு எந்த காலகட்டத்துல மோட்சம் கொடுக்கணுமோ, வைகுந்தம் கொடுக்கணுமோ, ராமானுஜர் கொடுத்த பரிந்துரையின்படி நான் உனக்கு மோட்சத்தை கொடுத்துடுறேன் பெருமாள் சொன்னார். இது ஒரு மோர்க்காரிக்கு ராமானுஜர் மூலமாக திருப்பதி பெருமாள் முக்தி கொடுத்தது. இந்த பிறவி பூர்த்தி ஆகணும் அப்படின்னா ஒரு குருங்கிற சேனல் மூலியமா தான் தெய்வத்தை நம்ம அடைய முடியும். அதனாலதான் அந்த காலத்திலே சொல்லியிருக்கா, மாதா பிதா குரு தெய்வம், இந்த 4 பேரை விட்டுடாத. இந்த 4 பேர் தான் உனக்கு முக்கியம். எனக்கு சொந்தக்காரன் முக்கியம், என் ஃப்ரெண்டு முக்கியம், என் முதலாளி முக்கியம். அவன் தான் உன்னை காலை மாதிரி விட்டுருவான். இந்த 4 பேர் தான் முக்கியம்னு அந்த காலத்திலேயே சொல்லி, ஒரு மனித பிறப்பினுடைய நோக்கம்ங்கிறது முக்தி தான் அப்படிங்கிறத ராமானுஜர் மூலமாகவும் நமக்கு உணர்த்தி, பகவானும் அதை நமக்கு உணர்த்தி இருக்கார். அப்படின்னா இந்த பிறப்பினுடைய நோக்கம் அதுவாக மட்டுமே நமக்கு இருக்கணும். அதைத்தான் நம்ம வேண்டணும் கடவுள்கிட்ட. வேற எதை வேண்டினாலும் அதெல்லாம் இம்மெட்டீரியல். அதெல்லாம் நீங்க கடவுள்கிட்ட பணம் கொடுக்கணும்னு கேட்டா பணம் கொடுத்துருவார? கிடையாது. நம்ம எல்லாரும் கேட்கோம், எல்லாரும் அதான் கேட்டிருப்போம். இன்னைக்கு எல்லாருக்கும் கொடுத்துருவார? கர்மாவின்படி எவர் ஒருவருக்கு கொடுக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறதோ அவருக்கு மட்டும் தான் கிடைக்கும். கர்மா தான் முக்கியம். கர்மாவுக்கு அப்புறம் தான் கடவுள். அது ஆனால் அந்த முக்தியை அடைகிறதுக்கு குருவின் மூலமாக தெய்வத்தை அடையணும். அதுதான் நம்மளுடைய பிரார்த்தனையா இருக்கணும். எல்லாம் அல்ல வெங்கடேச பெருமாளும் நடமாடும் தெய்வமாக விளங்கக்கூடிய காஞ்சி மகாபிரிவாளும் நம்ம அத்தனை பேருடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றி அனைவருடைய வாழ்க்கையும் நல்ல விதத்துல பூர்த்தியாகி நம்ம எல்லாருக்கும் ஒரு நல்ல சாம்ராஜ்யம் அப்படிங்கிறத கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அன்புடன் விடைபெறுகிறேன். நன்றி, நமஸ்காரம்.
ரொம்ப நன்றி மாமா. ரொம்ப நன்றி மாமா. ரொம்ப சந்தோஷம் கிட்ட வந்து பண்ணி கொடுத்ததுக்கு. I'm sure we all enjoyed Mama's stuff. And again, we should also thank the temple management for giving a place for us to host this event. Thanks to the temple management. எங்களுக்காக வந்து கோயிலில் வந்து கிட்ட வந்து பண்ணதுக்கு பாக்கியம் எங்களுக்கெல்லாம் ரொம்ப பாக்கியம். And thanks for all of you devotees as well for coming on weekdays and coming and participating in this. Really appreciate all of you. Thank you. Thank you. Just break for a few minutes. Prasadam is getting ready. And Mama, I was telling Mama to do it till 8:30, but Mama just started wrapping up. Prasadam is getting ready and Perumal காமிச்சிட்டு சைனார்த்தி மாமாவும் பார்க்கணும், நீங்களாவும் பார்க்கணும். சைனார்த்தி பார்த்துட்டு கிளம்பிடுங்கம்மா. Don't mind, please. Thank you. 5 minutes தான். Please, thank you. ஆமா, நாளைக்கு முடிஞ்சவாள்னா நாளைக்கும் வந்து மாமா இருக்காரு இங்க ஈவெண்ட். கோயில்ல இல்ல, அருணாஜி ஆட்ல வந்து நாளைக்கு மாமாவோட ஈவெண்ட். Possible, we'll share the address for you. All of you, please come and participate as well. Mama is leaving only on Friday to Ohio Purila, Mama. Ohio Purila. Friday, he is leaving to Ohio, basically. But other than that, yeah, please contact Arunaji if you want to participate in tomorrow's event. Thank you. Stop until stop.